தில்லையம்பல கூத்தன் குறைகளே என் பாவி நெஞ்சில் குடிகொண்டவா. தில்லையம்பல கூத்தன் குறைகளே ஒளியான திருமேனி உமிழான மிகமேவும் கழியார வரும் ஆனை களல் நாடு மறவாமல் அழியாடு மலர் தூவும் அடியார்கள் உளமான அழியாடு மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. வினை கூட நினையாவே. வினை கூட நினையாவே. பண்டை மறைவன்றற்ற பசுந்தே ஞானம் பரிந்து ஒடுக. பண்டை மறைவண்டு அரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக. சிவகந்தம் பரந்து நாரக் கண்ட பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக. சிவகந்தம் பரந்து நாரக் கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிருப்ப. இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிருப்ப. காசினி மேல் வந்த அருட்கதிரோன் காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர்பொழில் புடைசூழ் வெண்ணை மேவுமை கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம். மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்தாழ சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். அறிவே அருள் செல்வமே நிறைவே அறிவே அருள் செல்வமே நிறைவே அரசே அடியார் உறவே என் அருயிரே அறிவே அருள் செல்வமே நிறைவே அரசே அடியார் உறவே என் அருயிரே மணியே உருகாத நெஞ்சில் பிரிவே. உருகாத நெஞ்சில் பிரிவே துரியம் கடந்த சிவானந்த பெருமுதச் செறிவே. துரியமும் கடந்த சிவானந்த பெருமுதச் செறிவே. கருணை பிழம்பே பஞ்சாக்கர தேசிகனே. கருணை பிழம்பே பஞ்சாக்கர தேசிகனே. ஏ வெண்ணுரையும் புலவர் என வியன் தமிழாம் கடல் கடைந்து. வெண்ணுரையும் புலவர் என வியன் தமிழாம் கடல் கடைந்து விடாது நின்று எண்ணறிய பொருளமிர்தம் கெடுத்து உண்டு. தமிழாம் கடல் கடைந்து விடாது நின்று எண்ணறிய பொருளமிர்தம் எடுத்து உண்டு. நரை திரை மூப்பு இகந்து வைகும் புண்ணியமை புலவர்தமை. நரை திரை மூப்பு இகந்து வைகும் புண்ணியமை புலவர்தமை தமர்கள் என புத்தேழில் புகுந்து நோக்கி எண்ணுதலால் கண்ணிமையார் இவர்கள் என எம்பிவிக்கும் துறை செய்தேவே. என் துறை செய்தேவே கண்ணிமையார் இவர்கள் என எம்பிவிக்கும் துறை செய்தேவே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம் கடந்த வகுப்புல
இந்த உண்மை விளக்கம் என்ற ஞான சாஸ்திரத்துல அதனுடைய தத்துவங்களினுடைய அமைப்பை பார்த்தோம். தத்துவங்கள் எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்து, அதற்கப்புறம் அவன் இந்த தத்துவங்களை காரியப்படுத்தி இந்த தத்துவங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த தத்துவங்கள் எல்லாமே எப்படி இருக்குதுன்னா சதுர்விதமா இருக்குது. எந்த சதுர்விதமானா அது தனு கரண புவன போகம் என்று இப்படி 4 விதமா இருக்குது. தனு கரண புவன போகம். இதுல தனுவும் கரணமும் அவனோட உடனாயிருப்பது ஆன்மாவோட. புவனமும் போகமும் அவனுக்கு வேற இருக்குது. பொதுவா நாம இந்த மாய கண்மங்கள் என்பது வேறான் என்று பந்திக்கும்னு சொல்லுவோம். அதுதான் உண்மை. ஆணவ மலம்தான் உடனா நிற்கும். ஆனா இங்க இந்த ஆன்மா உணர்வினால் ஒன்றா நிற்குது. அதனால இந்த தனுவே தானென நிற்பதனால, இந்த கருவிகளே தானென நிற்பதனால அது உடனா நிற்குன்னு சொல்றோம். ஆக இப்படி இந்த தனு கரண புவன போகங்கள் இந்த 4 அவன் கொடுக்கறது தான் படைத்தல்ங்கிறோம். அதை கொண்டு இந்த ஆன்மா வினையை ஈட்டி அதை நுகரச் செய்வது. அதாவது இந்த அனாதி கேவலத்துல இந்த ஆன்மா அந்த ஆணவ மலத்தோடு நகாரத்தோடு மகாரத்தோடு இருக்குது. யகாரம் மகாரத்தோடு இருக்கிறது, ஆணவத்தோடு இருக்கிறது. அப்போ பெரும் துன்பத்துல இருக்குது. அந்த பெரும் துன்பத்தில் இருக்கிற ஆன்மாவுக்கு இயல்பாகவே பெருங்கருணை உடைய இந்த பெருமான் என்ன செய்கிறான் அப்படின்னா நகாரத்தை கொடுக்கறான். நகாரங்கிறது தான் மாயா காரியங்கள். அந்த மாயா காரியங்கள் அதுக்கு கண்மத்துக்கு தகுந்தாப்புல கொடுக்கறப்படுது. அதனால கண்மம் அதோட சேர்ந்து இருக்குது. அதனால அந்த முதல் உற்பவத்துல கூட அப்படியா அப்படின்னா அப்பவும் அப்படித்தான். எப்படி அப்படின்னா அப்போ இது கருவிகள் கொடுத்து தூல கண்மங்களை இல்ல சூக்கும கண்மங்களை இயற்றலை. ஆனாலும் அந்த ஆன்மா இந்த மலத்திலிருந்து விடுபடுவதற்காக எவ்வளவு முயற்சி செய்கிறது என்று அதனுடைய செயலை வச்சுதான் இந்த ஆன்மாக்களுக்கு முதல்ல அதான் உள்நாடி என்பார். அதுக்கு இந்த தனுகரணாதிகளை கொடுக்கிறான். அப்படி அவன் கொடுக்கும் போது அது இருட்டுல விளக்கு போல இருக்குது. இருட்டுல விளக்கு அது பூரணமா இருட்ட விளக்காது, பூரணமா மறைத்தலும் நிகழாது, பூரணமா விளக்கமும் நிகழாது. ஒரு மயக்கமான ஒரு அறிவை கொடுக்குமாறு கொடுக்கிறான். அப்போ இந்த நகாரம் என்பது மாய கண்மம். அந்த மாய கண்மத்தை இயக்குறதுக்கு கூடவே திரோதானமும் நிற்குது. அப்போ நகாரம்ங்கிற போது மாய கண்மம் திரோதம் 3 அங்கே ஆயிருது. அப்போ இந்த நம அப்படின்னு இருந்த ஆன்மாட்டை, யமன்னு இருந்த ஆன்மாட்டை இப்போ கூட பண்ண அது சேர்ந்திருக்கு. அப்போ இந்த நகாரம் மகாரம்ங்கிற பாசம் இந்த யகாரத்தை கூட சேர்ந்திருக்கு. அப்ப அனாதி மலமாகிய மகாரத்தோடு இந்த ஆதி மலமாகிய நகாரம் அதுவும் சேர்ந்து அது இப்போ அப்படி நிக்குது. அத திருமந்தலத்துல நமக்கு அவத்த மூலம் வச்சு காட்டுவார். ஆணவத்தோடு இருந்தது, அப்புறம் மாயையோடு சேர்ந்தது, மாயத்தோட கண்மத்தோட சேர்ந்தது மாய
சேர்ந்தது, அப்புறம் திரோதம் சேர்ந்தது என்று. ஆக இப்படி இந்த மலங்களோடு கூடியிருக்கிற இந்த ஆன்மா அதை காரியப்படுத்துறது. அப்போ இந்த மாய கண்மம் என்பது மருந்தாகவும், அந்த மகாரமாகிய ஆன்மா, அந்த ஆணவம் அது நோயாகவும், அந்த நோய்க்கு இது மருந்து. அப்போ நோயாளி இந்த யகாரம், இந்த யோகா நோயாளியாகிய யகாரமாகிய ஆன்மாவுக்கு நோயாய் நிற்பது அறியாமை, அறிவை மறைக்கிற அந்த நோயை செய்வது இந்த ஆணவம், அதுக்கு மருந்தாயிருப்பது மாயை கண்மம், இதையெல்லாம் இயக்குவது விரோதம் என்று இந்த ஆன்மா 5 மலத்தோடு கூடி இருக்கிறத. அப்போ அந்த மத்துரு தைரணவே மலங்கள் 5ஆல் சுழல்வன் என்பார். அப்படி சுழற்றுறது. இந்த சுழற்றுகிற நிகழ்ச்சி தான் இந்த படைத்து காத்து அழித்து சுழற்றுவது. இதைத்தான் நாம திரோபவம்ங்கிறோம், மறைத்தல். அந்த மறைப்பு, அந்த மறைக்குள்ளே அருளல் அடங்கி இருக்குது. அப்புறம் தனியா இந்த மலங்கள் போனதுக்கு அப்புறம் அதுக்கு உண்மையான அந்த போகத்தை கொடுக்கறது அருளல்ங்கிறோம். அப்போ இந்த 5 தொழில மறைத்தல், அருளல் அங்க 2க்குள்ள அடங்கிருது. அதனால பந்தமும் வீடும் படைப்போன் அப்படிங்கிறோம். அந்த 2க்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கு. அந்த உள்ளத்து ஒருவனை உள்ளுரு சோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்காத ஒருவனை, உள்ளம் விட்டு ஓர் அடி நீங்காத ஒருவனை. ஓர் அடிங்கிறது அது இடத்தால நீங்கிறதுன்னு அப்படி அர்த்தம் இல்லை. இமைப்பொழுதும் நீங்காதான், ஒரு கணப்பொழுது கூட அவன் நீங்க முடியாது. ஏன்னா நீங்கிற சம்பந்தத்தில் அது 2ம் இல்லை. வியாபக வியாபிய பொருள்கள் அவள் விட்டு நீங்காத சம்பந்தம் உடையது. அதனால அத நாம சித்தியார்ல அத சொல்லுவார். அந்த 8ஆம் சூரியகாந்த கல்லிடத்தை செய்ய சுடர் தோன்றியிட தோன்றி தோன்றிடுமா போல அப்படின்னு அதுல இருந்து நமக்கு விமோச்சனம் வரக்கூடியது, அந்த 8ஆம் இருந்து. அதனால இந்த காந்தக்கல் எது அப்படின்னா ஆன்மாவை பற்றுகிற தன்மை உடையது. அதனால அதை காந்தக்கல் என்றார். எனவே அதை காந்தக்கல்னாரு, அதை படிகம்னாரு. அதனால சூரியகாந்த கல்லிடத்தே, அப்ப சூரியனும் அந்த காந்தமும், அந்த சூரிய காந்தத்தை பெறுவதற்கு உரிமை உடைய இந்த கல், அந்த கல்லிடத்தே செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றிடுமா போல. செய்ய சுடர் தோன்றிட, சூரியனின் செய்ய சுடர், செம்மைப்படுத்துகிற சுடர் தோன்றின உடனே சோதி தோன்றிடுமா போல. இது சோதி எங்க தோன்றுது? அந்த கல்லிடத்தை சோதி தோன்றிடுமா போல. சூரியனிடத்துல செய்ய சுடர் தோன்றிட, இங்க கல்லிடத்தை செய்ய சுடர் தோன்றிடுமா போல. இது ஓமை. ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற. அவன் வருவதற்கு தவன் காரணம் இவன் காரணம்லாம் சொல்லப்படாது. அவன் வருவதற்கு காரணம் அருள்தான். அருள்தான் காரணம். அருளால் தோன்ற, அருள் காரணமா தோன்றான், அருளோடு தோன்றுகிறான். அருளோடுனா அவனுக்கு தீட்சை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வருகிறான். தோன்ற தோன்ற அப்படிங்கிறது ஏது? தோன்றிய காரணத்தால். அப்போ அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும். அப்போ அடிஞானம் என்பது கேட்டல் ஞானம் ஆன்மாவில் தோன்றுது.
அவனுக்கு துன்ப காரணம் எது, இன்ப காரணம் எது என்பதை உபதேசிக்க அந்த கேட்டல் ஞானம் அவனுக்கு தோன்றுது. அது தோன்ற, அந்த அறிவு தோன்றவே நமக்கு பகை எது, உறவு எது என்ற அந்த பொது அறிவு தோன்ற, அதன்படி நின்றதனால அதுபடி அவன் சொன்னபடி நிற்கது, கேட்டபடி நிற்பது. கற்றல்னா நிற்றல் என்பார். அதுபடி இங்க கேட்டல் படி நிற்க சூரியனாம் சிவனும் தோன்றும். சூரியனாம் சிவன், அந்த துரிய நிலையில் இருக்கிற சிவன், அவன் அந்த ஆன்ம அறிவிலே தோன்றுவான். அந்த சிவன் தோன்ற அந்த சிவனுக்குள்ள தானும் தோன்றும். அவனுக்கு வியாபியமா ஆன்மாவும் தோன்றும். அவனுக்குள்ள தொல் உலகெல்லாம் தோன்றும். நேரியனும் பரியனுமாய், அப்படி பெருநிலை சிறுநிலை, அணுவுக்கு அணுவாக நேரியனாய் நிற்பான், எல்லாத்துக்குள்ளேயும் நுழைஞ்சிருப்பான். பரியனுமாய் எல்லாத்தையும் அடக்கி கொண்டு நிற்பான். அப்போ அவனுக்குள்ள உயிர், உயிருக்குள்ள எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு அவன் நிற்கிறான். அப்ப அவன் உள்ளேயும் இருக்கான், வெளியேயும் இருக்கான். ஆக இப்படி ஒரு நிலை. அப்படி உயிருக்கு உயிராய், உயிருக்கு உயிராய், உயிருக்கு மட்டுமா உயிராய், எங்கும் எங்கும் அந்த பாசத்துக்குள்ளேயும் அந்த உலகுக்கும் உயிராகும், எங்கும் அப்படி உயிர் போல நின்ற நிலை. எனவே அவன் எதுக்கத்தான் உயிரா இருக்கான்? அந்த அருளுக்கு உயிர் போல, இந்த உயிருக்கு உயிர் போல, இந்த உலகுக்கு உயிர் போல, எல்லாத்துக்கும் அவன் தான் உயிர் என்று அவன் எங்கும் நின்ற நிலை, உயிருக்கு உயிராய் எங்கும் நின்ற நிலை, எல்லாம் முன் நிகழ்ந்து தோன்றும் என்று சொல்லுவார். எனவே அப்படி நிற்கிற அந்த பெருமானை அறநடியை அகன்று நிற்பது எங்கேயாமை என்பான். எனவே அந்த சிவத்தை நாம அகன்று நிற்பது என்பது ஒரு காலம் முடியாது. அவனை அகன்று நிற்பதற்கு இடமே கிடையாது என்று சொல்லுவார். அதனால இங்க அந்த பெருமானை சொல்லும் போதே இங்க சொல்றாரு, ஓரடி நீங்கா ஒருவனை என்று. எல்லாம் போகும், இந்த ஆன்மாட்ட இருக்க எல்லாமே, அந்த ஆன்மா அறிவு கூட அது நிரந்தரம் இல்லாம போய் போய் வந்துகிட்டு இருக்கு, குணம் கூட. ஆனா இந்த பெருமான் போக மாட்டாங்க. அப்ப எதை குணம்னு சொல்றது? குற்றம் நீ குணங்கள் நே கூடலால வாயிலாய், இதெல்லாம் அப்படி பெருமான் சொல்றாருன்னா ஏன் சொல்றாரு? அது அந்த ஞான சம்பந்த பெருமான் அதை உணர்ந்திருக்கிறாரு சொல்றாரு. எனவே என்னிடத்துல அந்த குற்றத்தை, அந்த மலத்தை இயக்கியவனும் நீ அல்லவா? இப்பதான் தெரியுது எல்லாம். அந்த குற்றம் கூடதே நீதான் இருக்கான், அந்த குற்றம் எனக்குள்ள இருக்குதே, அப்ப அதுக்குள்ள நீ இருக்க. அப்ப அந்த குற்றமா உயிரா நிக்கிறது, குற்றத்துக்கு உயிரா நிக்கிறது நீதானே. எனக்கு அறிவாக நிக்க, அந்த ஆணவ மலத்துக்கு ஆற்றலாகவும் நிக்க பெருமானே என்று சொல்கிறார். குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலா என்பார். எனவே அது கூடல் தான், ஆலந்தான், வாயிலும் தான். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அது அந்த மதுரை எம்பதி, ஆலவாயின்னு சொன்ன மதுரை எம்பதி, அந்த மதுரை எம்பதியில அந்த பெருமான் என்ன செய்தாரு? அந்த சந்திரகுலத்து உதித்த வம்மிசேகர பாண்டியன், அவன் சோமசுந்தர கடவுடைய திருக்கோயிலை சூழ ஒரு
சிறு நரகத்தை ஒரு நகரத்தை நிர்மித்து பெருமான நடுவுல அவன் அத உயிரை உள்ளவ நடுவுல வச்சு அந்த திருக்கோயிலை சூழ ஒரு சிறு நகரம் அதை நிரூபித்து அதில் இருந்து கொண்டு அந்த பாண்டியனுக்கு தான் நல்ல ஞானம் இருந்திருக்கு. பெருமான் தான் உயிர்னு அவரை நடுவுல வச்சு இந்த உடல் போல அந்த நகரம் நிர்மாணிச்சான், நிர்மித்தான். அதிலே இருந்து கொண்டு அரசு செய்தான். அவன் நீதி வழிபாடு அரசு செய்தமையால் எரியோம்பி கரியை வாரா செற்றதில்லை வாழ் அந்தனர் போல கற்றாங்கி எரியோம்பி கலியே வாராமல் செற்றார். அந்த எரி ஓம்புறதுல கரி வருமா? அங்க வராது, வராது. அப்படி செற்ற அந்த சில்லைவாழ் அந்தணர்கள் போல இந்த வம்மிசேகர பாண்டியன் அந்த அறவழியில அரசு ஓம்பி கலிப்பகை புறந்த ஓட அந்த கலித்தகையெல்லாம் புறந்தந்து ஓடிதான், இவனுக்கு புறம் கண்டு ஓடிட்டான். அவன் நாடெங்கும் பல வளங்களை சுரக்க சனங்கள் நாடோறும் அந்த பதியிலே பெருகி வந்தார்கள். அந்த சனங்களெல்லாம் வசிப்பதற்கு இடம் போதாமையினாலே பாண்டியன் அவனுடைய திருக்கோயிலை அடைந்து, அந்த பெருமானுடைய திருக்கோயிலை அடைந்து சோமசுந்தர கடவுளை வணங்கி, எம் பெருமானை தமிழின் இத்தனை மனிதர்களும் இருக்கத்தக்கதாக ஒரு நகரத்தை நிர்மிக்க வேண்டும். நீங்க இதுக்கு முன்னால இந்த நகரத்தை செம்மையாக ஆகும்படி, அதனால அந்த பெருமானுடைய அருளாலே வந்ததுதான் இந்த நகரம். அதனால இந்த நகரத்தில எல்லா நன்மையும் விளைதல் பொருட்டு அந்த சோமசுந்தர கடவுள் தமது சடாமுடியில் உள்ள அந்த சந்திரகலை, அந்த சோமன் என்ற சந்திரகலை, அதனுடைய அமிர்தத்தை கங்கை நீரோடு கலந்து அந்த நகரத்துல புரோட்சித்தார், சிந்தினார். அது அந்த நகரம் முழுவதும் பறந்து அதனை தன்மயமாக்கி சாந்தி, இன்பம் நிறைய செய்தது. அது மதுரமயமான தன்மையினாலே மதுரா நகரம் என பெயர் பெற்றது. அதற்கு கிழக்கே அவன் ஐயனாரையும், தெற்கே சப்த மாதர்களையும், மேற்கே விஷ்ணுவையும், வடக்கே பத்திரகாளியையும் காவலாக நிறுவினான். சோமசுந்தர கடவுளை சிவாகம விதிப்படி பூஜை செய்யும் பொருட்டு வேத ஆகமங்களில் மிக்க வல்ல ஆதிசைவராகிய பிராமணர்களை அவன் காசியிலிருந்து வருவித்து அந்த தலத்திலே ஸ்தாபித்தான். அரசர்கள் இப்போ இந்த திருப்பெருந்துறையிலே அப்படித்தான் 300 பேரை கொண்டாந்து இருத்திருக்காங்க. அதே போல இங்கேயும் அந்த ஆகம வல்லுநர்களை அந்த பூஜை செய்வதற்காக கொண்டாந்து அங்க அமர்த்தி இருக்கிறான். அவன் கங்கை நீரோடு கலந்து அந்த அமிர்தத்தை, கங்கைங்கிறது ஞானம், அமிர்தம்ங்கிறது ஆனந்தம். எனவே அந்த சோமசுந்தரன் அறிவானந்தம், சச்சிதானந்த பெருமான் அந்த சத்தான சித்தையும் ஆனந்தத்தையும் அந்த நகரம் முழுவதும் பொழிந்திருக்கிறார். பிறகு அந்த நகரம் எப்படி இருக்கும்? சுபிட்சமா தான் இருக்கும். அதனால அங்க மக்கள் பெருகினார்கள், இடம் போதலை.
அதனால பழையபடி அந்த பெருமானிடத்திலே போய் கேட்கிறான், இந்த நகரம் அதனுடைய எல்லையை நான் அறிய மாட்டேன், அதனால இவ்வளவு பேர் இருக்கிற மாதிரி ஒரு எல்லையை நீங்க காட்டி அருள வேண்டும் என்று பிரார்த்திக்க, அப்பொழுது சிவபெருமான் அவருடைய அரையான் அரையான் கௌபீனம், பூநூலு, சன்னவீரம், அவருடைய குண்டலம், பாத கிங்கிணி, கங்கணம், இப்படி இவை எல்லாமே பாம்பினாலே தரித்த ஒரு சித்தராய் அந்த திருக்கோயில் விமானத்தினின்றும் எழுந்தருளி வந்து அந்த கோயிலின் மகா மண்டபத்தின் பக்கத்தில் நின்று தமது திருக்கரத்தினாலே அவர் அந்த பாண்டியனை அழைத்து தன் கையில் இருக்க கங்கணமாக இருக்கக்கூடிய பாம்பை பார்த்து, நீ இவனுக்கு இந்த நகரத்து எல்லையை அளந்து காட்டு என்று பணித்து அருளினார். பாம்பு அவரை வணங்கி, எம் பெருமானே, இந்த நகரம் அடியேன் பெயரினால் விளங்கும்படி அருள் செய்யும் என்று பிரார்த்தித்துக் கொண்டது. அதற்கு அந்த சோமசுந்தர கடவுளும் அப்படியே ஆகுக என்றார். பாம்பு விரைந்து கிழக்கு திக்கிலே போய் வாளை நீட்டி அந்த நகரத்தை வலமாக சூடும்படி உடம்பை வளைத்து வாளை வாயில் வளர்த்து பாண்டியனுக்கு எல்லை காட்டிவிட்டு அப்படி ஒரு சுத்தி சுத்தி அந்த தலை கிழக்கு பக்கம் இருக்குது, அது வலமாக ஒரு சுற்று வந்து அந்த வாளை கொண்டு தலை பக்கத்துல உணர்ந்து வச்சு அப்படி வச்சு அந்த நகரத்தின் எல்லையை காண்பித்தது. நகரத்தை அத வலமாக சூழும்படி அதை வளைத்து காட்டுறதுனால அது ஆலவாய் ஆயிற்று. அது அப்படி காட்டிட்டு திரும்பி போய் சித்தர் கையில கங்கணம் ஆயிற்று. அவர் அந்த சித்தரும் தமது திருக்கோயிலுக்குள்ள எழுந்தருளினார். எனவே பாண்டியன் அந்த பாம்பு கோலியபடியே சுவரெடுத்து மதில் செய்வித்து தெற்கு வாயிலுக்கு திருப்பரங்குன்றத்தையும், வடக்கு வாயிலுக்கு இடபமலையையும், மேற்கு வாயிலுக்கு திருவேங்கடமும், கிழக்கு வாயிலுக்கு திருப்பூவனமும் எல்லைகளாக வகுத்தான். அந்த மதில் ஆலவாய் மதில் என்றும் அந்த நகரம் ஆலவாய் நகரம் எனவும் பெயர் பெற்றது. இந்த நான்கு மாடங்களாக நின்றன. பாண்டியன் அந்த நகரத்தையும் மண்டபம், கோபுரம் முதலியவைகளையும் புதியதாக நிர்மித்து அந்த சோமசுந்தர கடவுளுக்கு ரத்தின கிரீடமும் ரத்தின ஆபரணங்களும் செய்து சாத்தி வைத்து அந்த திரு ஆலவாய் நகரத்திலே பல வகை குடிகளையும் அங்கே இருத்து பல வளங்களும் பெருக அரசு செய்து கொண்டிருந்தான். ஆதலால தான் இங்க அந்த குற்றம் நீ குணங்கள் நீ என்றார். அந்த மும்மலம் நெல்லினுக்கு முளையோடு தவிடு உமி போல் மம்மர் செய்து அணுவின் உண்மை வடிவினை மறைத்து நின்று பொய்மை செய் போக பந்த பொத்திருத்துவங்கள் பண்ணும்படி நின்று அதுக்கெல்லாம் காரணமாக ஆற்றலாக நின்று ஆறுயிர் எங்கும் நிறைந்த அந்த உயிர்கள் எது நம்மை விட்டு நீங்கினால் இயல்பாகவே பாசத்தின் நீங்கி உள்ள அந்த பதியை சார்ந்து அந்த பதியின் தன்மையை நாமும் அடைவோமோ அதுவே பாசமாகிய ஆணவமலம். அப்போ அதுக்கு எது இடையூறா இருக்குதோ அதுதான் அந்த ஆணவ மலம்.
அதனால அந்த ஆணவ மலம் அனாதி நிபிடம் என்று சொல்லப்படும். உயிருக்கு வருகின்ற எல்லா கேடுகளுக்கும் மூல காரணம் அது. அறிவு பொருளாகிய ஆன்மா அறிவற்ற இந்திரியங்களுக்கு ஏவல் செய்யும்படி நிற்பதற்கு காரணம் அந்த பரதந்திரியம் கரைகளி பந்தம் என்பார். அளவில்லாத அந்த மலபந்தத்தினால்தான். அதனால அத ஆசமல் பந்தம், கொல்லாத ஆணவம் என்று குறிப்பிட்டது சித்தியார். எனவே ஆசமல் பந்தம் என்பது ஞானாமிர்தம். எனவே இந்த மலத்தினுடைய குணக்குனி, அந்த குணக்குறி வேறு கிழக்கின் விகற்பம், கற்பம், குரோதம், மோகம், கொலை, அஞர், மதம், நகை, விராய் என்று இப்படி என் குணமும் ஆணவம் என விளம்பின என்பார். பிடித்தது விடாத தன்மை, மோகம் மிகுத்து சொல்லுதல், கோபம் இடையறாமை, அறியாமை மிஞ்சி நிற்றல், கொலை கொலை தொழில் நினைவு, எப்பொழுதும் வருத்தமுறுதல், யான் எனது என்ற அந்த உணர்வு, மாச்சரியம், விடாத நகை. எனவே இதெல்லாம் அந்த ஆணவ மலத்தின் குணங்கள். அத பாடியத்துல அஞ்ஞானம் போய் அயர்வே மோகம், பைசால சூனியம், ஆச்சரியம், பயம் என்ற இந்த 7 குணங்களும் மாயைக்கு, அந்த 8 குணம் ஆணவத்துக்கு, இந்த 7 குணம் மாயைக்கு, மாயையினுடைய காரியங்கள். ஆமா, அஞ்ஞானம் என்பது பல கலை கற்றும் அறியாமையோடு இருப்பது. பொய், அஞ்ஞானம் பொய்ங்கிறது களவு செய்கை, அயர்வு கண்டது மறத்தல், மோகம் அறிந்தது மறத்தல், பைசால சூனியம் ஆசை பொருந்த உண்டாயும் அதை மறைக்கிறது, மாச்சரியம் அர்த்தத்தின் மேலே மாச்சரியம், பொருள் மேலே மாச்சரியம், பயம் அழுக்கறாமை. இவை 7 மாயைக்குள்ள குணங்கள். இருத்தலும் கிடத்தலும் இருவினை இயற்றலும் விடுத்தலும் பரணிந்த மேவல் என்ற இந்த 6 கண்மகாரியங்கள். இருத்தல் என்பது சோம்பேறித்தனம், ஒரு இடத்தை பற்றி இருத்தல். நுகர்ச்சியின்றி இருத்தல், புண்ணியத்தை செய்தல், பாவத்தை செய்தல், தொழிலை செய்யாமல் விடுதல், பரநிந்தை பிறரை தூஷித்தல். இப்படி இதெல்லாம் கர்மத்துக்கு குணங்களாக அங்கு சொல்லப்பட்டது. ஆக இந்த குற்றங்களாக நிற்பதெல்லாம் நீதான். எனவே அந்த மாய பரப்பருக்கும் மன்னன் என்பார். பிறப்புமாய அறுக்கும் மன்னன், மேலோடு கீழாய் விரிந்தோன், அந்தமும் ஆதியும் அகன்றோன், பந்தமும் வீடும் படைப்போன் என்பார். எனவே அந்த பந்தத்தை வீடையும் நமக்கு தருபவன் அந்த பெருமான் தான். அதனால அவன் குற்றமாகவும் இருப்பான், நமக்கு குணத்தை இயக்குவனாகவும் இருக்கான். அதனால எனக்கு பெருமான் அவனை குற்றம் நீ குணங்கள் நீ என்றார். அதாவது இந்த அவனை அண்ணலார் அவர் சொல்லுவார், நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் திருவாக்கிலே நிகழ்ந்து அஞ்செழுத்துமே ஆக
ஆளுடை அந்த ஆளுடைய அம்மை செம்மலர் கைகுவித்து அருளி தஞ்சமாகி அருந்தவம் புரிய ஓதப் பெருக்குடைய 7 கடல்களும் ஒன்றாக பொங்கி வானமும் உள் அடங்குமாறு மேலே உயர்ந்து செல்வது போல அந்த அம்மையினுடைய அருள் பெருமானை நோக்கி பொங்கி வந்ததாக சொல்லுவார். அண்ணலாறு அருள் வெள்ளத்தை நோக்கி அங்கையற்கண்ணிதம் பெருமான் மேல் பின்னலாம் கொளவரும் பெருவெள்ளம் மீது வந்து உறும் என வெறுக்கொண்டே உள்நிலாவிய பதைப்பு ஒரு காதலுடன் திருக்கையால் தடுத்து நில்லாமை தன்னிலா மலர் வேணியாரை தழுவிக்கொண்டனர் தன்னையே ஒப்பாள் என்பார். எனவே அந்த மாறிலாத இந்த பூசனை என்றும் மன்னை எம்பிரான் மகிழ்ந்து கொண்டருவி ஏறிலாத இந்த பதியின் உள் எல்லா அறமும் யான் செய்ய அருள் செய்ய வேண்டும். வேறு செய்வினை திருபடி பிழைத்தல் ஒழிய இங்கு உள்ளார் வேண்டிட செய்யணும். பேரு மாதவ பயன் கொடுத்து அருளப் பெறவும் வேண்டும் என்றலர் பிறப்பளிப்பாள் என்பார். அந்த தன்னையே ஒப்பாள் பிறப்பளிப்பாள். எனவே அந்த பதியிலே பூஜை செய்து பெருமானிடத்தில் அவ தன் பிள்ளைகளுக்காக வேண்டினான். இங்கே திருவடி பிழைத்தலை தவிர வேறு எதை செய்தாலும் பொறுத்தருள வேண்டும் என்று. எனவே அந்த சூரியன் உதயமாகும் போதும் கடல் விழும் போதும் இந்த மரத்தின் நிழல் அதனை பிரியாது அதனிலேயே அடங்கி விடுவது. இதுபோல இறைவன் திருவடி இணையை பிரிவினை அறியா நிழலது போல பற்றி நிற்க வேண்டும். அந்த அதுல சொன்ன மாதிரி அந்த பெருமான் இறைவனை நினையாதவருக்கு இன்பம் இல்லை. மனையுள் இருந்தவர் மாதவர் முப்பவர் வினையுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர். பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவருக்கு இல்லை நின் இன்பம்தானே என்பான். எனவே இல்லறத்துக்கு இடமான வீட்டில் இருப்பினும் தந்தம் கடமைகளை செய்து வருவாராயின் பெருந்தவம் அந்த செய்கின்ற அந்த தபசிகளுக்கு ஒப்பாவர் இல்லறத்தார். இறைவனது நினைவாகவே இருந்தவர், இறைவனது நட்புரிமையிலே நிற்பவர் அவர். இங்கனம் இறைவன் நினைவு இல்லாதவருக்கு இன்பம் இல்லை. அது எதுபோல் என்று சொன்னால், பழத்தை உடைய பனைமரத்திலே பருந்து வந்து தங்கி இருந்தாலும் அந்த பழத்தை உண்ண வேண்டும் என்ற நினைவை அது பெறாதது போல என்று சொல்லுவார். எனவே அந்த இல்லறத்தில் நாம் ஈடுபட்டிருந்தாலும் இறைவனை மறவாது இருந்தால் அவர்கள் பெரியவராகும். பெரியவரை எப்போது நம்ம நெஞ்சுக்குள்ள வச்சா பெரியவராகலாம். மேலும் இறைவனுக்கு நண்பரும் ஆவர். ஈசன் ஒருவன் உடன் அவனை நினைக்க வேண்டும் என்னும் உணர்ச்சி பெறாதவர் அவன் பழமிருந்தும் உண்ண வேண்டும் என்ற உணர்வு பெறாத பருந்துக்கு ஒப்பார் என்பது. எனவே அவர்கள் மேல மேல பிறந்து கொண்டிருப்பர் என்பது. எனவே அந்த இறைவன் அவியாத விளக்காவான். அடியார் பரவும் அமரர் பிரானை முடியால் வணங்கி முதல்வனை முன்னி படியார் அருளும் பரம்பரன் எந்தை விடியா விளக்கென்று மேவி நின்றானே என்பான். அடியவர்கள் தேவர்களின் தலைவனை போற்றி என் சென்னியிலே வணங்கினேன். அந்த முதலாகிய பரம்பொருள் என எண்ணினேன். அவனே உலகுக்கு தந்தையும் அருள் செய்து மேலான பரம்பொருள் அவனே. அவன் ஒருவன்தான் நமக்கெல்லாம் தலைவன். அவன் அணையா விளக்கு என்று உணர்ந்து அவனை அடைந்தேன். எனவே அந்த அவனை அடைஞ்சதுனால விடியானா அணையாத அது விளக்கு, நீங்காத விளக்கு, மாறாம் அகலம் அகலாத மண்ணுபோத திருவருள் என்பான். இறைவன் உலகுக்கெல்லாம் விளக்காய் இருப்பவன். அந்த ஒளியா விளக்கு அது ஒளியா விளக்கு. உலகுக்கெல்லாம் விளக்கு அது ஒளியாத விளக்கு, விடியா விளக்கு என்பான்.
நாம் அறிய வேண்டுவது, சூடுவன் நெஞ்சிடை வைப்பன், அவன் திருவடியை சூடணும், நெஞ்சுக்குள்ள கொண்டு அதை பூட்டி வைக்கணும், பிரான் என்று பாடணும், பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் யான் நின்று அறிவதுதானே என்பான். இறைவன் திருவடிகளை என் சென்னையிலே தரித்துக் கொள்வேன், மனதிலே அமர்த்துவேன், அவனே தலைவன் என்று பாடுவேன் ஆடுவேன், பல மலர்களை இட்டு வணங்கவும் செய்வேன். அப்படி ஆடிய பின் தேவர்களின் தலைவன் என்று சிந்தனை செய்வன். இதை தவிர அவனை தவிர வேற எதுவும் எனக்கு நினைவில்லை என்பான். அவனுடைய அறிவெல்லாம் எமையறியும் அறிவு என்றார் போல. எனவே அந்த திருமூலர் தாம் அறிந்தவை அவன் திருவடி சூடுதலும் மனத்தில் கொள்ளுதலும் பாடுதலும் மலர் சூடுதலும் ஆடுதலும் என்று கூறுவதால் நாம அந்த நம் அறிவுக்கு மூலம் திருவுக்கு மூலம் அதை காட்டியவர் தான் திருமூலர். எனவே இவற்றை அவர் செய்தது போல நாமும் மேற்கொள்ள வேண்டும். அந்த மூலப்பொருளை மூல பண்டாரத்தை அந்த திருவுக்கு மூல பண்டாரத்தை முற்றி முழுமுதல் என்பார். அதை நாம் தழுவுதல் வேண்டும். அதை தழுவினா நமக்கு இன்பந்தான் என்னாலும், துன்பமே இல்லை என்கிறார். இந்த வேதமே அனைத்துக்கும் காரணம். இதையெல்லாம் காட்டுறது அந்த வேதம். வேதத்தை விட்டு அறமில்லை, வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள. தர்க்க வாதத்தை விட்டு மதியர் வளமற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே என்பான். எனவே அந்த வேதத்தை நாம ஓதணும். அது தமிழ் வேதமோ எந்த வேதமானாலும் சரி. இறைவன் அறிவித்தால் என்று ஆகம பொருளை நாம அந்த வேதத்துல எல்லாம் சொன்னாலும் அவன் குருவாய் வந்து நமக்கு அதை சொல்லணும். கேட்ட ஞானம் அது நிகழணும். அதுதான் அங்க சிவபிரகாசத்தில் அதைத்தான் சொல்றாரு. அண்ணல் அருளால் அருளும் சிவாகமும் விண்ணில் அமரதமக்கும் விளங்கரி. அவங்களுக்கே விளங்காது. அண்ணல் அறைந்த அரியறியாவிடின் எண்ணிலு கோடியும் நீர்மேல் எழுத்தே என்பார். இறைவன் இந்த ஆகமங்களை அருளி செய்தது அவனது பேர் அருள் என்ற அந்த காரணத்தான். அவனுக்கு 8 குணத்துல முக்கியமான குணமாயிருப்பது அந்த பேரருள் என்பது. அதுதான் தலையான குணம். மண்மேல் எங்கும் இல்லாதது. எத்தகைய சைவ ஆகமத்தின் உட்பொருளை தேவலோகத்தில் உள்ள தேவரும் விளங்கிக் கொள்வது அரிதாகும். அதனால் அது மறை எனப்பட்டது. அண்ணலாம் சிவபெருமான் கூறியுள்ள இந்த சிவ ஆகமத்தின் மெய்ப்பொருளை உணரவில்லை என்றால் இந்த எண்ணற்ற பலவாகிய இந்த ஆகமங்கள் 28 சொன்னாலும் மூல ஆகமங்கள் இருந்தாலும் உபாகமங்கள் எல்லாம் எண்ணில் அடங்காதது. அப்படி எண்ணில்லாத அவன் கூறியுள்ள சிவாகம உணரவில்லை என்றால் அது நீர்மேல் எடுத்து போல பயன் தராமல் போகும் என்று சொல்கிறார். எனவே அதை நாம அந்த இறைவன் மூலம் உபதேசமாக பெற வேண்டும் என்றான். அவன் இந்த ஆகமத்தை தமிழிலும் வடமொழியிலுமே செய்திருக்கிறான். மாரியும் கோடையும் வார்பணி தூங்க நின்றேயும் நின்றங்கு கிழக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகை யாருக்கும் கருணை செய்தானே என்பான். மழைக்காலம், வெயில் காலம், பனிக்காலம் ஆகிய இவையெல்லாம் ஓய்ந்து உறங்க உலகம் யாவும் ஒரே நிர்மயமாய் இருக்கின்ற அந்த நீர் பிரளய காலத்தில் இறைவன் தனது அருட்சக்தி ஆகிய உமாதேவியாருக்கு வடமொழியிலும் தென்மொழியிலும்
ஆகமத்தை அருளி செய்திருக்கிறார். எனவே அந்த ஊழிக்காலத்துல கார்காலம், வெயில் காலம், பனிக்காலம் என்பதெல்லாம் கிடையாது. எல்லாமே ஒடுங்கி இருக்கும். ஆகலின் அது எல்லாம் தூங்க, வார்பணி தூங்க, இறைவிக்கு அருள் செய், அவளுக்கு செய்தான். அதான் அவள் வழிய உயிர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ஆதலின் முதல் கண் ஆமகமங்களை தேவிக்கு உரைத்ததாக எல்லா இடத்திலையும் சொல்றோம். எனவே அதான் தோடுடைய செவின்னு இந்த பெருமான் அந்த செவியை பாடினார். அந்த செவிக்கு போனா எல்லா செவிக்கும் போனது மாதிரி ஆகமங்களை அறிவித்தவனை நாம் அறிதல் வேண்டும். அவிழ்கின்றவாறும் அது கட்டுமாறும் சிமிட்டலை பட்டுயிர் போகின்றவாறும் தமிழ்ச்சொல் வடசொல் எனும் இவ்விரண்டும் உணர்ந்தும் அவனை உணரலும் ஆமே என்பான். எனவே உயிர்கள் பந்தத்தினின்று விடுபடுவதையும் உட்படுதலையும் பிறப்பினின்று உயிர் விடுபட்டு போகும் விதமும் ஆகிய அனைத்தையும் தமிழ்மொழி வடமொழி ஆகமங்களிலே மூலம் அறிவிக்கின்ற இந்த பரம்பொருளை நாம் உணர வேண்டும். அதை ஆகமத்திலையும் சொல்லியிருக்கான், மெய்கண்ட சாத்திரங்களிலும் சொல்லியிருக்கிறான். அதனாலதான் அந்த அருணந்தி சொல்லுவார், போகியாய் இருந்து உயிருக்கு போகத்தை புரிதல் ஓரார் வேகியானார் போல யோகமுக்தி, யோகியாய் யோகமுக்தி உதவுவல் அதுவும் போரார், வேகியானார் போல செய்த வினையினை வீட்டல் ஓரார், ஊகியாம் உடலெல்லாம் உண்பரில் ஒருவர் என்பான். அவன் வேகியாயிருக்கிறான், போகியாய் இருக்கிறாய், யோகியாவும் இருக்கிறான். அவன் பந்தமும் வீடும் நமக்கு தருபவனாக இருக்கிறான். அதனால போகியாயிருந்து உயிர்களுக்கு போகத்தை கொடுக்கிறான், உலகத்தை நுகர வைக்கிறான். வேகியானார் போல செய்த வினைகளை நிறைய பெருக்க வைக்கிறான். அப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு யோக முக்தி உதவுவர். அப்போ இதெல்லாம் விட்டுட்டு யோகத்துல இருக்கிறவன் செய்யறான். இப்படியெல்லாம் செய்கிறவனே உம்பரில் ஒருவர் தேவரில் ஒருவர் என்று சொல்வது மூடர் என்பார். ஒன்றோடு ஒன்று ஒவ்வாவிடம் ஒருவனே தரித்து கொண்டு நிற்றலால் உலகம் நீங்கி நின்றனன் என்றும் வாரார். அன்றிய அவ்வேடம் மாறுபட்ட அந்த வேடம் எல்லாம் அருள்புரி தொழில் என்று வாரார். கொன்றது அவ்வினையை கொன்று நின்ற குணமது என்று வாரார். எனவே அந்த வினையை, நம்முடைய குற்றங்களை நீக்குபவனும் அந்த பந்தத்தில் இருந்து விடுபடுபவனும் அவன்தான். அதான் பந்தமும் வீடும் படைப்போனுங்கிறாரு. பந்தத்தை படைச்சவன் தான் அதுல இருந்து விடுவிப்பவனும் அவன்தான். அதான் படைப்பாதி தொழிலும் பத்தருக்கு அருளும் பாவனையும் நூலும் இறப்பாக மாதராளோடு இணைந்து உயிருக்கு இன்பம் என்றும் அடைப்பானாம் அதுவும் என்று சொல்லுவார். எனவே அந்த முக்தி அளித்திடும் யோகம் பாசம் துடைப்பானாம் தொழிலும் அந்த மாயைதனை உதறினு மேடி தொடக்கானில் சொல்லனாதே என்பான். இப்படியெல்லாம் அந்த பெருமான் செய்கிறான். பந்தத்தை நாம் தர்றான், அதிலிருந்து விடுவிக்கவும் செய்கிறான். அதை நாம தோற்றம் துடியதனை தோயும் தீதி அமைப்பில் சாட்சியிடம் அங்கீரை சங்காரம் ஊற்று மலர்ப்பதத்தில் உற்ற திரோதம் முக்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடுன்னு படிச்சிருக்கமே. ரெண்டும் செய்யறான். மாயிதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமைக்கி இல்லையா, நேயத்தால் ஆன்மாவைத்தான் ஆனந்த வாரிதியிலான் அழுத்தல்தான் எந்த யார் பரதம் தான் என்றெல்லாம் அப்படி ரெண்டுமே செய்கிறானே. எனவே அந்த எல்லாம் ஈனமில் செய்து ஈசனிடும் பணி என்பான். அது மனமது நினைய வாக்கது வெளுத்த மந்திரங்கள் சொல்ல இனமதல் கையில் கொண்டு அங்கு இச்சித்த தெய்வத் போற்றி நாம விரும்பின ஒரு தெய்வத்தை போற்ற வைத்து சின முதல் அகற்றி வாழும் செயனது மாறால் யாருக்கும் முனவரு தெய்வம் எங்கும் செயற்கு முன் நிலையாமன்றே என்பார். எனவே அந்த இச்சித்த தெய்வத்தை போற்றுதான். அவன் நினைச்ச கடவுளை கும்பிடுதான். யாரை கும்பிடணும்னு தெரியலை. ஆனாலும் அவன் சினமுதல் அகற்றி அவன் குற்றத்துல நீங்கியிருக்கான். அந்த அளவுல பக்குவப்படுத்தி அப்புறம் காண்பவன் சிவனே ஆனால்
அறநடிக்கு அன்பு செய்க மாண்பு அறம். அரண் பாதம் அரண் தன் பாதம் மறந்து செய் அறங்களெல்லாம் வீண் செயல் என்று உணர வைத்து, சிவன் நம்மையே கண்டு கொண்டிருக்கிறான், நாம அவனையே காண்பதுதான் அறம் என்பதை உணர வைக்கிறான். இப்படியெல்லாம் நமக்கு பந்தத்தையும் படுகிறான், வீடையும் சபிக்கிறான். அவன் புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் இப்படி படிப்படியா வர வைத்து, பலவிசம் அந்த ஆசான் பாச மோசனம்தான் பண்ணும்படி நயனத்து அருள் பரிசம் வாசகம் மானதம் அழகில் சாத்திரம் யோகம் அவுச்சராதி அநேகம் உள என்பார். இப்படி பலவிதமா தீக்கை செய்து அந்த 3 திறத்து அணுக்கள் செய்யும் கண்மங்களுக்கு 3 திறத்து அணுக்கள் அவையெல்லாம் 3 தரத்துல செய்யுது. எனவே சகல பிரளயாகர விஞ்ஞானங்கள் என்று 3 விதமாக இருக்கிற இந்த அணுக்கள் எல்லாம் மனம் வாக்கு காயம் என்ற 3ஆல அத வினைகளை ஈட்டி, அதற்கு முன்னிலையாம் 2 அத்துபாவின் அந்த 6 அத்துபாக்கள் அதெல்லாம் அங்கே அந்த கண்மங்கள் எல்லாம் அங்கே போய் தங்கி ஆன்ற முறை அவை அறுத்தியும் அறுக்கிறான். மலம் உதிர்வித்து அரும்பருவம் அடைதலுமே ஆசானாகி தோன்றி நுகராத வகையும் முர்ச்சை கம்மர் துகள அறுக்கவும் செய்யறான். நுகராத வகையும் அறுக்கிறான், அறுத்தியும் அறுக்கிறான். அப்படியெல்லாம் அங்க அத்துவா தொடக்கரவே சோதித்து ஏன்ற உடல் கண்மம் அனுபவத்தினால் அறுத்து இங்கு இனிச்சை கண்மம் மூலமலம் ஞானத்தால் இடிப்பன் என்று அவன் மலத்தை நீக்கி பந்தத்தை நீக்குவதின் சொல்வான். அதனால ஓது சமயங்கள் பொருணொரு நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உளபலமும் இவற்றில் யாது சமயம் யாது பொருள் நூல் அந்த பொருள் நூல் யாது இங்கு எண்ணில் இது அது சைவ சமயமே சைவம், அது சொல்கிற பொருள் நூலே பொருள் நூல் என்றெல்லாம் உணர வைத்து அந்த அருமறை ஆகமங்கள் முதல் நூல் அனைத்தும் உரைக்கையினால் என்றும் வேத நூல் சைவ நூல் 2 நூல்கள் மற்ற எல்லா இதனுடைய வழிநூல்கள் சார்பு நூல்களுமாக இருக்கிறது என்றும். எனவே அந்த 2 உலகருக்கும் சத்தினிபாதருக்கும் நீதியினால் உலகருக்கும் சத்தினிபாதத்திற்கும் அந்த நீதி செய்தது இது என்பதையெல்லாம் காட்டி, எனவே இத்தகைய சித்தாந்தத்தை சிவன் தன் திருக்கடைக்கன் சேர்த்து ஜனனம் ஒன்றிலே சீவன் முத்தராக பண்ணி விடுவானப்பா என்று சொல்கிறான். ஆண்டு மலம் கழுவி ஞானவாரியை மடுப்பித்து ஆனந்தம் பொழிந்து வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாத நிழற்கள் வைப்பன் என்று மொழிந்திடுவார். இதையெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லவும் மூர்க்கராகி பித்தாந்து பிதற்றி பாவ பெருங்குழியில் வீழ்வார்கள். இது என்ன பிராந்தி என்பான். எனவே இந்த இறைவன் எல்லா ஞானம், எல்லா முதன்மை, எல்லா அணுக்கிரகம் இயல்புடையான் இயம்பும் மறைகள் ஆகமங்களினால் அறிவலாம் தோற்கும் மரபின் வழி வருவோருக்கும் வாராதோருக்கும் முறையினால் என்பதுன்போம். அது சைவர் அந்த சித்தாந்த சைவராயிருந்தாலும் சரி, எந்த சமயத்தில் இருந்தாலும் சரி, வருவோருக்கும் வாராதவருக்கும் முறையினால் அவரவருக்கு பக்குவத்துக்கு தகுந்தாப்புல இன்ப துன்பத்தை கொடுத்து அவர்களை கடைக்கேற்றும். அதனால முதன்மையெல்லாம் அறிந்து அவன்தான் எல்லாத்துக்கும் முதன். முயங்கு 2 போக திறமதனால் வினையறுக்கும். எனவே வினைய 2 விதமா அறுத்தியும் அருந்தாத வகையும் அறுத்து அவனுடைய அருக்கரகத்தை அறியத்தக்கதாக இருக்கிறது. எனவே யார் யாருக்கு என்ன செய்யணும் பார்த்து செய்கிறான் என்று அவர் சொல்கிறார். இப்படியெல்லாம் அவன் குணமாகவும் குற்றமாகவும் பந்தமும் வீடும் படைப்பவனாக அவன் இருக்கிறான். எனவே அந்த உள்ளத்து ஒருவனை உள்ளுரு சோதியில், அதுதான் இந்த அருளுடை சுடரே என்பான். சோதிக்குள் சோதி, உள்ளம் விட்டு ஒரு அடி நீங்க மாட்டான். மாறா மலமகல அகலாத மண்ணு போத திருவருள் என்பான். அப்படி அகலாது நம்ம கூடையே இருந்து புக்குளிப்புக்கு பெயர்த்துளி பெயர்ந்து என்று என் பணியாளாய் வருபவன் உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் அப்படி 2 பேரும் எற்றவரை எய்தும்
ஏதும் பழக்கமில்லாத வெற்றுயிர் என்று அந்த உள்ளம் அவனை உரு அறியாது என்பான். அப்படி அவன் கள்வனாக நிற்பான். கண்ணாக நின்று காட்டுகிறவன் அவன்தான், ஆனாலும் கள்வனாக நிற்பான். எது அவனுக்கு அந்த பக்குவம் வருத வரைக்கும் அதுதான் அவனை பார்க்கவே முடியாதோ என்று நாம அப்படி எண்ணினால் அதற்கு அவர் பதில் சொல்கிறார். அப்படியெல்லாம் இல்லை, அவை பார்க்க முடியாத பொருள், அறிய முடியாத பொருள் அப்படின்னா அது இல் பொருள் ஆயிரும். அதெல்லாம் நமக்கு 6ஆம் நூற்பாவில சொல்லி இருக்கிறார். எனவே அனுபவிக்கப்படாத பொருள் இல் பொருள். உணர்வுரு எனின் அசத்து, உணராது எனின் எந்த வகையாலும் உணராத பொருளும் அதுவும் இல் பொருள் தான் என்று மெல்பொருள் ஆயிரும். அது அப்போ அந்த இறைவனை நாம் அழியவே முடியாதா அப்படின்னு கேட்டா அதுக்கு தான் அங்க அவர் பதில் சொல்றாரு. அது இப்போ அறிய முடியாம இருக்கலாம், உனக்கு அருட்கண் என்று ஒன்று தோன்றும். எனவே அவன் அந்த அருளை விட்டு நீங்கி நிற்பதில்லை. அவன் அருளோடு கூடவே உன் புறம்புறமே செல்வான். சிவனே 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 என்பான். சிவன் உமையாளோடும் திரிவன் என்பான். அப்படி நாம பின்னாலே அந்த சக்தியோடு வந்து கொண்டிருப்பவன். அதனால அருட்கண்ணார் கண்ணுக்கு உனக்கு ஒரு காலத்துல இந்த மருட்கண் நீங்கி அந்த இருட்கண்ணை நீக்கி மருட்கண்ணை கொடுத்திருக்கிறான். அந்த மருட்கண் நீங்கின காலத்துல உனக்கு அருட்கண் விளங்கும். அப்படி விளங்குகிற காலத்து இறைவி போல் நிற்கும் அரண் ஏய்ந்து என்பான். அப்போ அவன் உனக்கு காட்சிப்பட்டு அவன் அங்க நிற்பான் அப்படிங்கிறார். எனவே அதுவரைக்கு நாம அந்த பெருமானை நாம் அறிய முடியாது. அப்படி நிற்கிற நிலைதான் அந்த திரோதான நிலை. அவன் அப்படி எதுக்கு இருக்கான்? அப்படி மறைந்து நின்று அந்த மறைப்பு நீக்குதற் பொருட்டு தான் கண்மோய்ப்பில் தெளித்திடல் மலங்களெல்லாம் மறைப்பு என்பான். எல்லா மலங்களையும் அது நீக்கிறது தான் அவனுடைய தொழில். அதனால மலமறைப்பால் என்பது இங்க ஆற்றலால அங்க வந்தது. எனவே அவன் ஓரடி ஒரு கணப்பொழுது கூட அவன் நீங்காதவன். அங்க அடி என்பது காலச்சிறுமை கொள்ளப்பட்டது. எனவே உண்மை அளவாக பொதுப்படர உணரப்படுவதனை குரு என்றான். அதான் அந்த குரு என்பது தத்துவ ரூபம். ரூபம் எல்லாம் பொதுவாய் அறிதல். மரத்தரை செய்வதாகிய அந்த மலத்தின் வழி நின்று அதனை இயக்குவதனாலே அந்த மலத்தின் ஆற்றல் தேய்ந்து ஒழியும் என்பது மாய கண்மங்களால் பிறவியில் அந்த ஆழ்த்துதலை மறைத்தல் என சிறப்பாக குறிக்கப்படும். இதெல்லாம் ஆணவத்தை தேய்த்தல் பொருட்டுதான் மறைத்தலை செய்வது. அதனால இறைவன் பந்தத்தையும் தருவன் என்று சொல்வதெல்லாம் அது உபசாரம் தான். அதனால நமக்கு அந்த சிவப்பிரகாசம் 20 சொன்ன மாதிரி அதை மலமெனவும் பகர்வது அது பரிந்து நாகம் மாநெறி மதியம் பொதிசடையான் அடிகள் அணுகுவகை கருணமிக நயக்கும் தானே என்பான். அது பெரும் பரிவுடையது, பெருமானுடைய திருவடியில கொண்டு சேர்க்கிறது. அப்பேற்பட்ட கருணைய மலமெனவும் பகர்வது என்பான். எனவே இங்க அந்த பெருமான் நமக்கு அப்படி மறைந்து நின்று அருளுவதுதான் மறைத்தல்ங்கிறோம். அப்போ இன்பப் பிறவி படைத்த இறைவனும் துன்பம் செய் பாச துயருள் அடைத்தனன் என்பிற் கொழிபி இசைந்து உரு தோல் தசை முன்பிற் கொழிபி முடிகுவதாமே என்பார். அந்த பெருமான் இன்பத்தை பெறுவதற்கு கருவியாக இந்த பிறப்பை உயிர்களுக்கு கொடுத்தான். ஏன்னா அதை சொல்லுதான், இதை வச்சு நீ வேடு பேர் அடையணும்னு சொல்லித்தான் கொடுக்கும். அந்த பிறப்பினுள் இருக்கும் பொழுது துன்பமயமான வினையால் விளையும் துயருள் அழுந்தவே வைத்துள்ளான்.
துன்பம் செய் பாசத்துயருள் அடைத்தனன். பிறவியால் வரும் மாசு உடம்புகள் முன்னே சில காலம் துன்பத்தை தந்து கழிவன என அது பிணிமேய்ந்திருக்கும் இருகால் குரம்பை இது நான் உடையது என்பான். அது பிணிவைந்திருக்கிற குரம்பை. எனவே அல்லல் தரும் இந்த பிறவி அன்றளவி அளவொன்றில்லா இடராற்றும் உயிர் அந்தோ என்பான். இருள் சேர் இருவினையும் அங்க இருள் சேர் இருவினையும் ரெண்டு துன்ப காரணம்தான் என்பார். எனவே அப்போ இந்த இன்பத்துக்காக இந்த உடம்பை கொடுத்தா அதிலே ஒரே துன்பமில்லாயா வருது என்று அவர் கேட்கிறார். ஆமா. அப்புறம் என்பிற்கொழுவி இசைந்து ஒரு தோல் தசை முன்பிற்கொழுவி முடிவதாமை என்றார். அது கடைசியில் அதுவும் நீங்கி போகுது. கொத்தை ஊன்சுவர் புது பொழிந்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை என்பார். எனவே இத நமக்கு தாய்மானவரும் சொல்லுவார். காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணில்லா குழவி போல கட்டுண்டு இருந்த எம்மை. அப்போ கார் இருள், அங்க இருள அறியாமையில கிடக்கும் ஆணவத்துல, கருவறையில் நாம அந்த தாயினுடைய கருவறையில கிடக்கிறதே பெரிய நரகத்துல கிடந்த மாதிரிதான். அதுல அறிவு விளங்கலை, இருட்டு இருக்குது, அறிவு விளங்கலை, கண்ணும் இல்லை, கண்ணில்லா கண்ணு இல்லை, குழவி வேற, அபக்குவம் வேற, அறியாமையோடு அங்க அபக்குவமும். அப்படி எத்தனை பந்தம், அத்தனை பந்தத்துக்குள்ள கட்டின்றிருந்த எம்மை, இந்த ஆன்மா அப்படி பந்தத்துக்குள்ள கிடக்கிற ஆன்மாவை எம்மை என் கூடையே இருந்து வெளியிலே விட்டு அந்த கேவல நிலையிலிருந்து விடுவித்து சகல நிலைக்கு கொண்டு வந்து அல்லலாம் காப்பிட்டு அல்லல்லரும் கிரிய ஆன்மாவுக்குன்னு சொன்ன மாதிரி இந்த மாயையை கொடுத்து, அறிவு வழங்காதவங்க கையில ஒரு கருவியை கொடுத்தது மாதிரி அல்லலாம் காப்பிட்டு இந்த தனுகரணாதிகளை கொடுத்து அந்த பொய்யான உடம்புக்கு மெய் என்று பேசும். அதுக்கு மெய்யின்னு ஒரு பேரை சொல்லி அதை அவன் அன்னைக்கு சொன்னதிலிருந்து அதை மெய் மெய்ன்னு சொல்லிட்டு இருக்கும். மெய் என்று பேசும் பாடும் உடல் இது பிளப்பதற்காக, இந்த உடல் வலுவாய் இருப்பதற்காக நமக்கு உணவு என்ன, வினை அமுதம் ஊட்டு, வினை நுகர்ச்சி அதை கொடுத்து பெரிய புவனத்திடை போக்குவரவு உருகின்ற பெரிய விளையாட்டு அத்திடல் அமைத்துட்டு பெரிய கிரவுண்டில் இறக்கி விட்டியாச்சு. இந்த உலகம்ங்க கிரவுண்ட்ல இறக்கி விட்டு அந்த வினை அமுதத்தை ஊட்டி இறக்கி விட்டாச்சு. அங்க அப்படி விட்டதுக்கு அப்புறம் எட்டதன் சுருதி மொழி தப்பின் அந்த விளையாட்டு திடல்ல ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, இப்படி செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னு. அதுல நாம தப்பா நடந்தா அது ரெஃப்ரி ஒருத்தன் இருக்கான், அவன் நமக்கு தண்டனை கொடுப்பான். அதுபோல இங்க நமன் அப்படின்னு ஒருத்தன், அவன் அறக்கடவுளுங்கிறோம். ஆமா, அந்த யமனை தர்மராசன், யம தருமன். அந்த நமனை விட்டு இடருற உரிக்கு அவன் மூலமா நமக்கு இடருற உரிக்கு தண்டனை கொடுத்து இடர் தீர்த்து இப்படியெல்லாம் நாம தப்பு செய்யாம வழியில நடக்க வச்சு
இரவு பகலில்லாத பேரின்ப வீட்டிலே இசைந்து துயில் கொள்மின் என்று கடைசியிலே இரவு பகல் இல்லாத ஆடி ஓஞ்சி, அதுக்கப்புறம் இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டில இசைந்து பெருமானோடு இசைந்து துயில் கொள்மின் என்று அவன் திருவடி கீழே போய் தூங்குறான். சீரிட்ட அந்த உலக அன்னை வடிவான என் தந்தையே, அம்மாவா நின்று அதெல்லாம் சேரியதா பெருமானே என்கிறார். சித்தாந்த முத்தி முதலே என்று அவனை சொல்லுவார். எனவே இதுதான் அந்த பெருமான் பந்தமும் வீடும் படைப்பது. அதனால அந்த இறைவன் நமக்கு இந்த கருவிகளையெல்லாம் கொடுத்து அதை துன்பம் பாசத்துயருள் அடைத்தனர் அப்படின்னு இங்க சொல்றாரு. எனவே அதுதான் நமக்கு அந்த குருஞான சம்பந்தர் சொல்வது போல அனைத்து உயிர்க்கும் பாசமறுத்து முக்தி கூட்ட மனத்துயரம் செய்தல் மருந்தோ என்பான். மனத்துயரம் செய்யாமை திருமருந்து அறிந்திரையோ ஐயா சொக்கநாதா என்று அந்த சொக்கநாத பெருமாண்டத்துல கேட்பான். இந்த மருந்து தான் கொடுக்க, ஒரே இனிப்பு மருந்தா கூட, ஏன் கசப்பு மருந்தை கொடுக்கிறேன், அந்த மருந்து உனக்கு தெரியாதா? எனவே அந்த இறையவன் மாதவன் இன்பம் படைத்த மறையவன் மூவரும் அந்த வந்து உடன் கூடி அந்த மறையவன் மாதவன் இறையவன் மூவரும் வந்து உடன் கூடி இறையவன் செய்த இரும்பொறி ஆக்கை மறையவன் வைத்த பரிசு அறியாறு என்பான். எனவே அந்த படைத்தல் கடவுள், காத்தல் கடவுள், அடித்தல் கடவுள், உருத்திரன் மாலையன் என்ற அந்த காரண கடவுளர்கள் அவங்களால தரப்பட்ட இந்த மாயா இந்திர தனு அந்த உடம்புக்குள்ள கிடைக்க பெற்று பொருந்தி நின்று உள்ளத்துள் ஒளிந்து நிற்கும் கல்வனாகிய சிவன் தன் மாட்டு வைத்த மரப்பினை அறிய மாட்டார்கள் என்பார். இந்த 3 பேரையும் கொண்டு இந்த இந்திரமாகிய உடம்பினை இயக்கி இன்ப துன்ப நுகர்ச்சியை நமக்கு கொடுக்கிறானே, இதுதான் அந்த மறைத்தல். அப்போ மூல அடுக்கோடு இந்த சேர்ந்த அடுக்கையும் சுற்றி காரியப்படுத்தி நம்மை தூய்மைப்படுத்துவதுதான், அதைத்தான் ஆன்ம சுத்தி என்கிறோம். எனவே இப்படி அவன் இந்த காரண கடவுள் வரை நம்மை பக்குவப்படுத்துவதுதான் மறைத்தல் என்று சொல்கிறோம். காண்கின்ற கண்ணொளி காதல் செய்து ஈசனை ஆண் பெண் அறிவுருவாய் நின்ற ஆதியை ஊன்படு நாவுடை நெஞ்சம் உணர்த்திட்டு சேண்படு பொய்கை செயலணையாரே என்பான். எனவே சிவபெருமானை பொருள்களை காண்கின்ற அந்த கண்ணினது ஒளியை காதலிப்பது போல காதலித்து சுவையற்ற நாவினை உடைய மனத்தால் நினைத்து நெடுங்காலமாக வருகின்ற இறப்பு பிறப்புகளை விட்டு ஒழிவதற்கு ஏதுவான தவத்தில் தலைப்படுகின்ற இந்த உலகம். அதுக்குதான் இந்த உடம்பை கொடுத்தான். இதனால நாம இறைவனை இந்த உடலை கொண்டு அடைய முடியாது. காட்டிடம் கரணமொன்றின்றேல் காணோனாதான் நாட்டிய இவற்றால் ஞானம் நணுகவும் ஒண்ணான். அப்புறம் எதுக்கு கொடுத்தான்? முன்னம் ஈட்டிய தவத்தினாலே இறை அருள் உருவாய் வந்து கூட்டிடும் இவற்றை நீக்கி குறைகளால் குறுகுமாறே என்பார். அதுக்குத்தான் இதை தவத்துல செலுத்தணும். எனவே அது சிவபெருமானது மறைத்தல் தொழிலால் நிகழ்வதுதான். சுவையை வெறுத்த உணர்வுடைய நெஞ்சம் என்பதனை ஊன்படு நாவுடை நெஞ்சம் என்றார். இப்படி இந்த உலகத்தில நமக்கு உவர்ப்பு ஏற்பட செய்து பாசத்தை பற்று முழுமையாக ஒழியணும். அது அனுபவமாக நிகழணும். அதான் குணவெளி விட்டு திருத்தி என் கோதகற்றி என்பார்.
அப்போ இது எவ்வளவு பற்று ஒளிந்ததோ அவ்வளவு பற்று பெருமானிடத்துல வரும். அது அப்போ அந்த பாசத்தை உலகத்திலே இருந்தா கூட அத சிறிதும் பற்று வராதவாறு அவ்வளவு பக்குவத்தை நமக்கு ஏற்படுத்துகிறான். அதுதான் மாலுலா மனம் தந்துன்னு சொன்னார். அந்த உலகத்தின் மேல இருக்கிற மாலை படிப்படியா அவ மேல மாற்றுகிறான். அதல்லவா மறைத்தல். அதுதான் அந்த மயக்கம் மால் என்பது. அப்போ நமக்கு பகைப்பொருளில மால் இருந்தது. அந்த மயக்கத்தை மாற்றி மெய்ப்பொருளில மயக்கம் வர வைக்கிறான். அந்த செயல்தான் மறைத்தல் என்கிறான். தெருளும் உலகிற்கு தேவர்க்கும் இன்பம் அருளும் வகை செய்யும் ஆதிப்பிரானும் சுருளும் சுடரு வன்சுடர் தூவன் சுடரும் இருளும் அறநின்று இருட்டறையாமை என்பான். எனவே அந்த ஆதிப்பிரானாகிய சிவபெருமான் நல்ல பரிபாகம் பெற்ற இந்த உயிர்களுக்கும் அந்த பரிபாகத்தால் உண்மை ஞானம் எய்தினோருக்கும் தனது திருவருள் நன்கு புலப்படும் வகையிலே அவன் விளக்கத்தை தருவான். அது நம்ம 11ஆம் நூற்பாவுல சொன்னது போல அவன் அந்த சிவபெருமான் அந்த உயிர்களுக்கு அந்த ஆதவன் தன் சந்நிதியில் அம்புலியின் ஆசோதி வேதமர நிற்கின்ற வெற்றி போல் அப்படி நிற்கிறது மாதிரி அந்த பெருமான் நாதாந்தத்து அண்ணல் திருவடியில் அணைந்து இருக்கச் செய்வான். அருக்கண் நேர் நிற்பினும் அல்லூரிலே காணார்க்கு இருக்கண்ணே பாசத்தாருக்கு ஈசன். அவன் அருட்கண்ணால் பாசத்தை நீக்குவான். எனவே அவன் அந்த பெருமான் இப்ப அவனை காணாத நின்ற பெருமான் அருட்கண்ணால் பாசத்தை நீக்குவான். அந்த அருட்கண் 1000 கோடி சூரிய பிரகாசம் உடையது. அதனால அந்த கூம்புதலுடைய அந்த தாமரையினுடைய அவனை நோக்கி வாடி இருக்கின்ற அந்த தாமரையினுடைய கூம்புதலை நீக்கி பகலலர்த்தும் தாமரை போல் நேசத்தில் தன்னுணர்ந்தாருக்கு அப்படி அகற்றி நேர் நிற்பான் என்பான். அப்போ அவன் நேரே காட்சிப்பட்டு நிற்பான். எனவே அந்த பெருமான் அந்த அறிவை படிப்படியாக விளக்கி அவன் நிற்பான். ஏனையோருக்கு அந்த பகலவனும் நிலாவும் பகலிலே இரவு அதுதான் அந்த ஞானத்தாருக்கு அப்படி நிற்கிறவன். அந்த ஊனத்தாருக்கு அவன் அல்லு இருளாவே அருக்கன் நேர் நிற்பினும் அந்த சூரிய நேர் இருந்தாலும் அது திணிந்த இருளாக இருப்பது போல அவன் இருட்கண்ணாகவே பாசத்தாருக்கு நிற்பான். நேசத்தாருக்கு அவன் அந்த பாசத்தை நீக்கி அந்த சூரியன் நேரு காட்சிப்பட்டு நிற்பான் என்று இருவேறு தரத்துக்கும் அவன் அருள் புரிதலை சொல்வான். எனவே மற்றவங்களுக்கு அந்த பாசத்தாருக்கு பகலவனும் நிலாவும் பகலிலும் இரவிலும் இருள் நீங்க எரிப்பினும் அது எரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இருள் பொதிந்து நிற்கும் அறையே போல ஒரே இருட்டு மசமா அந்த இருளாகவே நிற்பான் என்று அவன் பந்தமாய் நிற்பதையும் சொல்லுவான். அரைக்கின்ற அருள் தரும் அங்கங்கள் ஓசை உரைக்கின்ற ஆசையும் ஒன்றோடு ஒன்று ஒவ்வா பறக்கும் உருவமும் பாரகந்தானாய் கறக்கின்றவை செய்த காண்டகையானே என்பார். அந்த ஒருவனை நிலமுதல் நாதமீராகிய கருவிகளாக இருந்து நாம அறிவை விளக்குறான். 4 வகை வாக்குகளை படைத்து நம்மோட கூட்டி அதன் மூலமாக சவிகற்ப உணர்வை தருகிறான். இப்படி 4ஆகவும் 8ஆகவும் 10ஆகவும் மற்றும் பலவாகவும் சொல்லப்பட்ட திசைகள்
ஒன்றோடு ஒன்று ஒவ்வாது பல்வேறு வகையாய் நிற்கின்ற இந்த உடம்புகளும் இன்னும் எத்தனையோ உருவங்கள், நிலவுலகம் முதலிய உலகங்கள், 224 புவனங்கள், அதுக்குள்ள எத்தனையோ அண்டங்கள் 101 கோடியின் மேற்பட விரிந்தன என்பார். இவை அனைத்துமாய் நின்று மை உணர்வை தடுக்கின்ற அந்த பொருளை ஆக்கிய எல்லா உயிர்களாலும் அறிந்து அடையத்தக்க இறைவன் அந்த தடையை நிகழ்கின்ற மரண கருணையும் செய்கிறான். அதிலிருந்து விடுவிக்கவும் செய்கிறதும் அவன்தான் என்பதை அங்கே சொல்லுவார். ஒழித்து வைத்தேன் உள்ளுற உணரும் ஈசனை வெளிப்பட்டு நின்றருள் செய்திடும் ஈண்டேன் கழிப்படும் காதன்மை என்னும் பெருமை வெளிப்பட்டு இறைஞ்சின் நும் வெற்றியும் ஆமே என்பார். மறைத்தலை செய்கின்ற அவனை, அவன் என்னோடு உடனாய் நிற்கின்ற அருள் தொடர்பை உணர்ந்து பிறர் அறியாதவாறு என் உள்ளத்திலே மறைத்து வைத்தேன். அந்த மறைத்தலை செய்கிறவனை நான் மறைச்சிடையாங்க. ஏன்னா அந்த மறைத்தலை தான் முதல் உபகாரம்ங்கிறார். அருளை விட அந்த மறைத்தல் அப்படி சொல்றார். நாம் அறியாது நிற்கும் பொழுது அவன் செய்கிற உயரம். எனவே மறைத்தலை செய்கின்ற அவனை, அவன் நம்மோட கலந்து நின்றுதானே செய்யறான். அவன் என்ன மறைக்கிறது, நான் அவனை மறைச்சு வச்சுட்டேன் என் உள்ளத்துக்குள்ள அப்படிங்கிறார். என்ன அதனால் இனி அவன் எனக்கு வெளிப்படையாக தோன்றி அவன் மறைத்தலை விட்டுட்டு அவன் அருள் சக்தியா வந்துருவான். எனவே அவன் எனக்கு தோன்றி அருள் புரிதல் தின்னும். ஏன்னா அந்த மறைத்தலை செய்யற என் சேர உள்ளத்துல சிற வச்சுட்டேன். அவன் இங்கிருந்து எங்கேயும் போக முடியாது, யாருக்கும் மறைத்தலை செய்ய முடியாது. எனவே நீ விரும்பி என்னைப் போலவே அவனது அருள் தொடர்பை உணர்ந்து அந்த உணர்வினால் எழுகின்ற இன்பத்தோடு கூடிய பேரன்பு என்னும் சிறப்பு தன்மை வெளிப்பட அவனை அகத்தும் புறத்தும் வழிபடுவீராயின் அவன் உள்ளே இருந்தும் வெளியே இருந்தும், ஐயா நம்ம உள்ள இருந்து அறிவை வைக்கிறான், வெளியில இருந்து பொருளை காட்டுறான். உள்ளும் புறமும் நின்று அவன் உள்ளும் புறமும் நிற்கிறான், நமக்கு உள்ளும் புறமும் அறிவை விளங்க செய்கிறான். அப்படி செய்கிறவனை நாம என்ன செய்யறது, உள்ளும் புறத்தும் அவனையே காண வேண்டும். எனவே நமக்கு உள்ளும் புறமும் அவன் இருக்கிறானா இல்லையா, அவன் தான் கலந்திருக்கான், உலகத்திலையும் கலந்திருக்கான், நமக்குள்ளேயும் கலந்திருக்கான். நமக்கு உள்ள நாம பார்க்க கூடாது, நமக்குள்ள அவனை பார்க்கணும். உலகத்திலேயே அவனை பார்க்கணும், எல்லா இடத்திலையும் அவனை பார்க்கணும். அதுதான் உண்மை நிலை. அவன் நமக்கு எப்போது வெளி நிற்பான் என்று ஏக்கமுற்றிருந்துகின்ற உன்கு ஏற்கைய அந்த பெருமான், அந்த கண்ணப்பன் எப்படி அந்த காலத்து ஈசரை மோகமாய் சென்று தழுவினானோ அப்படி அந்த பெருமானை தழுவி உள்ளும் புறமும் அவனை வைக்க வேண்டும் என்கிறார். எனவே முன்னை ஞானம் முதல் தனி வித்தினை பின்னை ஞானப்பிறங்கு சடையானை என்னை ஞானத்து இருள் அறுத்து ஆண்டவன் தன்னை ஞானத்தலையிட்டு வைப்பேனே என்பார். எனவே அது அப்பர் சாமி சொல்றது. ஆர்வல்லார் அரணை காண அரணவனை அன்பனும் போர்வை அதனாலே பொறுத்தமைத்து சீர்வல்ல தாயத்தால் நாமும் அந்த தனி நெஞ்சுனுள் அடைத்து மாயத்தால் வைத்தோம் அரைத்து என்பார் அம்மையார். இப்படி அந்த பெருமானை பார்த்தவங்களெல்லாம் அவனை தனக்குள்ளே வச்சுக்கணும் என்று அவனை சிறைப்படுத்தி வைக்கிறார்கள். எனவே ஓங்கிய பாசத்துள் உத்தம சித்தன் இருங்கரை மேலிருந்து புறநாடி வருங்கரை ஓரா வகையினில் கங்கை அருங்கரை பேணில் அழுக்கது வாமே என்பார். எனவே கடலில் அகப்பட்டவன் அதன் கரையை அடைந்து இன்புற வேண்டி நீந்தும் போது அந்த கரையருகிலே வருவதை அறியாதிருத்தல் போலவும் அந்த கங்கையிலே நிற்பவன் அதனுள் மூழ்காமல் கரையிலே நிற்றல் போலவும் மேலான சித்தாகிய இந்த ஆன்மா கீழான மலத்துள் நின்று மாசும் துன்பமும் உடையதாகின்றது. எனவே
அந்த கரை அருகில் வருவதை நாம பக்கத்துலதான் நமக்கு இருக்கிறோம், அணுகு துணை என்பதை அறியாத இருப்பது. அதனால அந்த ஆன்மாவைத்தான ஆனந்த பாரதியில் அழுத்தல் தான் என்றான். அப்போ அந்த பேரின்ப கடலை பார்த்து அதற்குள் மூழ்காமல் கரையில் நின்று இருக்காங்க. அப்போ இந்த சித்துப்பொருளாகிய ஆன்மா இப்படியெல்லாம் பிற்பால் நின்று பேர் கடித்தால் பெறுதற்கரியன் பெம்மானே என்பார். அதுக்கெல்லாம் காரணம் அந்த அறிவில் இருக்கிற மாசுதான். எனவே அந்த மண்ணொன்றுதான் பல நற்களம் ஆயிடும். உன்னின்ற யோனிகளுக்கு எல்லாம் ஒருவனே கண்ணொன்றுதான் பல காணும் தனை காணாம் அண்ணலும் இவ்வண்ணம் ஆகி நின்றானே என்பார். ஒரே மண்ணிலிருந்து பலவிதமான பாத்திரங்கள் அது பொருந்தி நிற்பது போல சிவபெருமான் ஒருவனே எல்லா உயிர்களிடத்தில் அவன் பொருந்தி நிற்கிறான். ஆனாலும் கண் பிற பொருளை காணுமாயினும் தன்னை காணாது. தன்னோடு பொருந்தியுள்ள அந்த உயிரையும் காணாதது போல கண்ணறியா மெய்யன என்பார். அந்த உயிரையும் காணாதது போல உயிர்கள் பிறவற்றை அறியுமாயின் தன்னையும் தம்மோடு தனக்கு தலைவனாயிருக்கின்ற அந்த சிவனையும் அறிதலில்லை என்று இங்கே சொல்கிறார். இதுதான் அந்த திரோதான சக்தியினால நிகழ்வது. காட்டிய கண்ணே தனைக்காணா கண்ணுக்கு காட்டாய கண்ணத்தை கண்காணாம் காட்டிய உள்ளம் தனைக்காணா உள்ளத்தின் கண்ணாய கல்வந்தான் உள்ளத்தில் காண் என்று இத நமக்கு அந்த 9ஆம் நூற்பா முதல் அதிகரணத்துல சொல்லும். எனவே இப்படி நம்மை அவன் பக்குவப்படுத்துவதைத்தான் நாம மறைத்தல் என்கிறோம். அதுவே ஒரு பெரும் அணுக்கரகம்தான். எனவே அந்த மறைத்தல் என்ற தொழிலை அவன் மறைக்கிறது நீக்கிறது தான் மறைத்தல். உச்சியில் ஓங்கி ஒளிதுகள் நாதத்தை நச்சியே இன்பம் கொள்வாருக்கு நமனில்லை விச்சும் விரிசுடர் மூன்றும் உலகிற்கு தச்சும் அவனே சமைக்க வல்லானே என்பான். எனவே நம் தலைக்கு மேல 12 அங்கலத்துக்கு மேலாய் ஓங்கி துவாதஸ்தாந்தம் என்பான். அறிவு வடிவாய் ஒழிக்கின்ற சிவபெருமானது திருவடி சிலம்பு ஒளியும் அந்த திருச்சிலம்பு ஓசைபடியே சென்று நிறுத்தனை கும்பிடென்று உந்தி வர என்பான். அந்த சிலம்பொழியை விரும்பி கேட்டு அதனால் இன்பம் அடைபவருக்கு இறப்பு இல்லை. இந்த உலகமாகிய தேருக்கு உறுப்பாகிய நிலம் முதலிய பூதங்களும் முச்சுடரும் ஆகிய பொருள்களையும் படைத்து அவற்றால் அந்த தேரினை பண்ணி இயங்க விடுகின்ற தச்சராகிய வினைஞர்களை படைப்பவனும் அவனேதான். அந்த இந்த தச்சராகிய காரண கடவுளரை படைத்தல் காத்தர்கள் அதை செய்வான் அவன்தான். சிவகணத்தினரை செய்பவரும் அவன்தான் என்று இங்கு சொல்கிறான். எனவே இப்படி அந்த பெருமான் நமக்காக இந்த கருவிகளை எல்லாம் படைத்து அந்த மூலமலமாகிய ஆணவத்தோடு சேர்த்து காரியப்படுத்தி அதிலிருந்து படிப்படியாக நம்மை விடுவிக்கிறது. விடுவித்து நாம அது வெளியே வர வர நமக்கு சக்தி நிபாதம் நிகழ்ந்து நாம் இறைவனை சிக்கன பற்றும்படி செய்கிறோம். அதைத்தான் நாம அந்த உண்மை நிலையை உணர்ந்து அவனை நாம விரும்பி சேருமாறு செய்கிறான். அதனால இந்த மண்முதலான பூதங்களிலே அவன் கடினமாக அந்த குணம் விளங்குமாறு தாங்கிற மண் கடினமாய் சரிக்கும் என்பான். தாய் தரையே போல அந்த மண் போல இருந்து நம்மை தாங்குவோம். அது கடின குணத்தோடு இருக்கும், தாங்குதலை செய்யும். அதுபோல இறைவன் கடினமாய்ங்கிறது
அவன் நாம எத்தனை பிழைகள் செய்தாலும் அதையெல்லாம் பொறுக்கின்ற அந்த தாய் போல இருந்து தாங்கிக் கொள்ளுமான். வாரி குளிர்ந்தே பதமாம். அந்த நீரானது குளிர்ச்சி உடையதாயிருந்து நம்மை பதப்படுத்தும். அதுபோல இந்த இறைவன் நமக்கு நீர் போல இருந்து நம்மை பக்குவப்படுத்துகிறான். அதாவது என்ன அப்படின்னா, அந்த நீர் நேரு அதான் அவனுடைய அருளை, அவனுடைய ஞானத்தை நாம நீருன்னு தான் சொல்றோம். ஞான நீரால் கழுவி என்பான். இந்த ஞானத்தை நாம என்ன சொல்றோம்னா நீர்ங்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த நீருக்கு உள்ள குணங்கள் அது அந்த நீர் பள்ளம் நோக்கி பாய்கிறது. அதனால அந்த பெருமானை அவன் யாரு ரொம்ப ஏழையா இருக்காங்களோ, ஏழைன்னா அறிவில ஏழை, பணத்தில் இல்லை அறிவிலை ஏழையேனே என்பான். யாரு நோயுற்ற குழந்தை பால் எப்படி தாய்க்கு அன்பு பெருகுகிறதோ அப்படி அவன் பள்ளம் நோக்கி அவன் அன்பு பாய். அதனால அவனை அந்த இறைவனை நீர் என்பான். அந்த நீரின்றி அமையாது உலகு என்பார். அவை இல்லாம எதுவும் இல்லை, அன்றி ஒன்றில்லை என்றார். ஒன்றும் நீ அல்ல, அன்றி ஒன்று. அவை இல்லாம ஒரு காரியம் ஆகாது. எந்த நீர் தூய்மை செய்வது, நீர்தான், அந்த பெருமான் தான் நம்மை தூய்மை செய்பவன். அதனால அவன்தான் சுத்தன். அதனால மெய் அவன்தான். அந்த திருவடி அதை என்ன சொல்றது, நேராண்ட என்பான். எனவே அந்த திருவடி நம்மை தூய்மை செய்வது, தன்மை தருவது. அதனால தன்னார் அருள் என்கிறோம். அவனுடைய அருளை தன்னிடலாம் பதிங்கிறோம். இந்த பதிஞானத்துக்கு தன்மை என்ற விசேடனம் கொடுக்கிறோம். இன்பம் தருவது, அதான் அங்க தன்மை. அந்த நீர் சுட்டாலும் அத அந்த அந்த சூடுங்கிற அந்த பொத்து போச்சுன்னா அந்த இதை போக்குறதுக்கு நீரை வச்சு தான், ஆற்றுவதற்கு நீரே வேண்டும். நீர் சுட்டாலும் அந்த சூட்டை ஆற்றுவதற்கு நீரே வேண்டும். அந்த நீர் துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் அது என்பான். எனவே நமக்கு கட்டு நிலையில நாம நுகர்பொருளை ஆக்கி தருகிறது அதுதான். முக்தி நிலையில அது நேராகவே நமக்கு நுகர்ச்சி பொருளா வருது. அப்போ நீர் போலத்தான் இருக்கான். அப்போ எனவே நீரின்றி அமையாது உலகு என்பது போல அவனின்றி இன்பமின்றி. அந்த நீர் பாத்திரத்துக்கேற்ற வடிவம் கொண்டு, ஆமா, என்வினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே என்பான். அவரவருக்கு தக்கபடி அவன் வெவ்வேறு உருவங்கள்ல வருவான். தோன்ற தோன்ற சுரப்பது அந்த நூல். பெருமானை நினைக்க நினைக்க நமக்கு கசிவும் அருளும் பெருகுவது. இந்த நீர் ஐவகை நீரா. குறிஞ்சியில அருவி நீர் துணை நூறு என்றும், முல்லை நிலத்தில காட்டாராகவும், மருத நிலத்தில ஆறாகவும், நெய்தல் நிலத்தில உபர் கழியாகவும், பாலையில வற்றிய துணையாகவும்,
இப்படி 5 இடங்களிலும் 5 பேர் பெற்று நிற்பது போல அவன் ஐந்தொழிலும் செய்பவனாக இருக்கிறான். இந்த நீர் அது பிறருக்கே பயன்படும் இந்த நீர். அதுபோல அவன் அருள் நமக்கு மட்டுமே. அந்த மழை தானாக பெய்யணும், அதை பெய்விக்க முடியாது. அதுபோல அவனுடைய கருணை தானே வரணும், அவனை யாரும் வற்புறுத்தி வர வைக்க முடியாது. நீர் கடலிலிருந்து மேல் சென்று மழையாய் பொழிந்தாலன்றி பயனில்லை. அதுபோல அந்த பெருமான் குருவாய் வந்தாலன்றி நமக்கு பயனில்லை. அந்த நீரானது இவன் நல்லவன் இவன் கெட்டவன் வேறுபாடின்றி அனைவருக்கும் பயன் தரும். அதுபோல இந்த பெருமான் அனைவருக்கும் அருள் புரிவான். சேர்ந்தவரை நெகிழச் செய்வது, எல்லாத்துக்குள்ளேயும் அது நுழைஞ்சிருவான், உட்புகுதல். எல்லார் உள்ளத்திலையும் அவன் இருப்பான். அந்த நீர்ல சின்ன கல்லு கூட அமிழ்ந்துடும். வெப்பம் பெருசா இருந்தாலும் மிதக்கத்தான் செய்யும். எனவே எளியராயினும் அவனிடத்துல ஆழ்ந்து பக்தி கொண்டால் நாம் அந்த இன்பத்துல மூழ்கலாம். செல்வத்துல பெரியவர், கல்வியில பெரியவர், அதிகாரத்துல பெரியவர், இவர்கள் அந்த பெருமையினால மிதக்கத்தான் முடியுமே தவிர மூழ்கி அனுபவிக்க முடியாது. எனவே இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் அந்த நீருக்கு உண்டு. அதனால எங்க அந்த வாரி குளிர்ந்தே நமக்கு இன்பம் தந்து நம்மை படிப்படியாக பதப்படுத்துவது. சரி, ஒண்கணல் அவன் தீவண்ணன். அந்த ஒண்கணல் சுட்டு மற்ற பூதங்களை எல்லாம் சுட்டு ஒன்றுவித்து ஒரே பொருள் ஆக்கி எல்லா பொருளையும் பேதமர நிற்கச் செய்வது. எனவே அதுபோல அந்த பெருமான் நம்முடைய குற்றங்களை எல்லாம் தூசினில் தீயினில் தூசாகும் என்பான் அண்ணாமலையான். அத்தீ நிறத்தர் அறநெறியாரி என்பான். அந்த தீவண்ணம் அவன் அப்படி இருந்து நமக்கு ஞானச் சுடராய் நிற்பதோடு நம்முடைய குற்றங்களை எல்லாம் எரிப்பவன். ஓவாமல் இடைவிடாமல் வன்கால் பறந்து சலித்து திரட்டும் காற்று. அது ஒரு நேரம் கூட சலனமின்றி, சலனத்தோடு தான் எப்போது இருக்கும். அது பொருள்களை சலனம் என்பது அதன் குணமாகவும் திரட்டுதல் தொழிலாகவும் இருக்குது. அதுபோல பெருமான் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் அவன் காற்று போல பறந்து நிற்பான். அப்படி பறந்து நின்று கொண்டு அவன் அந்த பொருள்களை எல்லாம் அவனுடைய திருப்படியை நோக்கி திரட்டி கொண்டு செல்வான். பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும். அந்த ஆகாயம் மற்றதுக்கெல்லாம் இடம் கொடுத்து அது மற்றதுக்கெல்லாம் ஆதாரமா நிற்கும். அதுக்கு ஒரு ஆதாரமின்றி நிற்கும். எல்லாத்துக்குள்ளேயும் நுழைஞ்சு நிற்கும், வெளியே நிற்கும். அதுபோல இறைவன் அந்த ஆகாயம் போல எல்லா பொருளுக்கும் உள்ளும் புறமும் என்று எல்லாத்துக்கும் ஆதாரமாய் இருந்து கொண்டு தனக்கு ஒரு ஆதாரம் என்று நிற்பான் என்று இங்க இந்த பாட்டுல நமக்கு சொல்லுவார். இங்க அந்த ஒவ்வொரு பூதங்களுக்கும் குணத்தையும் தொழிலையும் அந்த 4வது பாட்டிலையும் 6வது பாட்டிலையும் சொன்னதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி குணமும் தொழிலும் சேர்ந்தது பண்பு. அப்படி பண்பா மண் கடினமாய் தரிக்கும். கடினம் என்பது குணம், திண்மை குணம் உடையதாய் பொருள்களை தாங்குதலாகி தொழிலை செய்யும். வாரி நீர் குளிர்ச்சிங்கிற குணம் உடையதாய் பணப்படுத்துதல், பொருள்களை சார்ந்த பொருளை பதப்படுத்துதல் என்ற தொழில் உடையதாய் இருக்கும். ஒன்கால் ஒளி பொறிந்திய தீ சுட்டு, அது சுடுதல் என்பது அதனுடைய குணம். ஒன்றுவித்தல், பொருள்களை நீராக்கி ஒன்றுபடுத்துதல் அதனுடைய தொழில். வன்கால்
வளமையுடைய கால். இந்த வன்கால்ங்கிறது தன்னகரம் போட்டிருக்கு. எனவே அது மழை பொழிவதற்கு காரணமாயிருக்கின்ற புயலை சொல்லும். அதனால அது வளத்தை குறிப்பது வன்கால். அதை மேகத்தை குறிப்பதாக வளமை என்றார். ஓயாமல் ஒழியாமல் பறந்து சலி எங்கும் பரவி பரவுதலும் சலித்தலும் உடையதாக இருந்து பொருள்களை திரட்டுதலாகிய தொழிலை செய்யும் ஆகாயம். எனவே அந்த நிரந்தரமாய் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து நிறைந்து நிற்கும், எல்லா பொருளிலும் ஊடுருவி நிற்கும் என்று இங்க அந்த ரந்தரம்ங்கிறது வெளி, அதனோடு நீ என்பது சேர்ந்து நிரந்தரம் என்றாயிற்று. எனவே அந்த அந்தரம் அப்படிங்கிறது நீ என்பதற்கு தனிப்பொருள் எதுவும் இல்லை. அந்தரம்னா வெளியாய். மண்ணின் குணம் திண்மை, செயல் எப்பொருளையும் தாங்குதல். நீரின் குணம் தன்மை, அதனுடைய செயல் பொருளை மென்மைப்படுத்துதல். காற்றின் குணம் அசைவு சலனம், செயல் பறந்து கிடக்கும் பொருள்களை ஒருங்கே திரட்டுதல். ஆகாயத்தின் குணம் வெளியாதல், இடம் கொடுத்தல். செயல் எப்பொருளுக்குள்ளும் நுழைந்து இருப்பது. எனவே இந்த செயலிலே கூறப்பட்ட பூதங்களின் குணங்களை தொழில்களை அத நாம ஒவ்வொன்றுக்கும் தொழிலும் குணமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் பிற பொருட்களில் நிகழும் விளைவு செயல்கள் என்றும் கொள்ள வேண்டும். காரணமாகிய தத்துவங்களில் இவை இருத்தலால் தான் காரிய பொருள்களிடத்திலும் இது காணப்படுகின்றன. அப்போ பூதங்கள், இப்போ மண் அதனுடைய குணம் திண்மை, தொழில் பொருளை தாங்குதல். நீர் என்ற பூதத்துக்கு குணம் குளிர்ச்சி, பொருள்களை மென்மைப்படுத்துதல். அது வன்மை, இது வெண்மை. தீ வெம்மை, அது வெம்மை என்பது அதனுடைய குணம். அப்புறம் அதனுடைய தொழில் அப்போ என்னது அப்படின்னா, தீ வெம்மை பொருளை நீராக்கி ஒன்றுபடுத்துதல். அப்புறம் காற்று சலனம் அசைவு, தொழில் பொருள்களை திரட்டுதல். எனவே வான் வெளியாதல், பொருள்களில் ஊடுருவி நிற்றல் என்று இப்படி நாம எல்லா பொருளுக்கும் குணமும் தொழிலும் இரண்டு சேர்ந்தா அந்த பொருளுடைய பண்பு. இத நாம மனதிலே கொள்ள வேண்டும். அதனால இங்க அதை தனித்தனி பாட்டுல சொன்ன பிறகு ரெண்டையும் சேர்த்து இங்க இணைத்து இந்த பாட்டுல இங்க சொல்லியிருக்கிறார். அப்புறம் நாம இந்த இப்ப மண்ணுல அந்த குணம் திண்மை குணம் அது விளங்க செய்யறவன் அவன்தான். அதை தாங்குதல்ங்கிற தொழிலும் நிகழணும்னா பெருமான் அதுல இருக்கணும். எனவே குணமும் பொருள்களை மேம்படுத்தும் தொழிலும் உடையது. அதாவது பொருள்களை கரையும்படி செய்வது, ஒளியினை உடைய அனல் பொம்மை குணமும் பொருள்களை உருக்கி ஒன்றுவிக்கும் தொழிலும் உடையது. வளப்பமுடைய காற்று, அது ஒவ்வொன்றுக்கும் அப்படி. காற்று அது வளப்பம் உடையது, அதான் வன்மைன்னு சொல்றது. அது புயலை குறிப்பது, மழையை குறிப்பது. அது ஒளிவில்லாமல் பரவும் குணமும் பொருள்களை திரட்டும் தொழிலும் உடையது.
ஆகாயம் வெடியாதல் ஆகிய குணமும் எல்லா பொருளுக்கும் ஊடுருவி நிற்கின்ற தொழிலும் உடையது. இப்போ இந்த வாயுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல பரிசம். இப்போ முதல்ல மண்ணுல கந்தம்ங்கிறது விசேஷ குணம். அதுல அது தாங்குதலுங்க தொழிலோட கந்த குணம் உடையதா இருக்கும். அதுல நல்ல வாசனை, தீவன வாசனை, 2 விதமான வாசனை இருக்கும். அந்த மண்ணுல கடகட என்ற சப்தமும் வெப்பமும் தட்பமும் இல்லாத ஒரு பரிசமும், அந்த மண்ணுல வெண்மை, நீலம், மஞ்சள், ரத்தம், பச்சை, பொன்மை, சித்திர வண்ணம் என்ற 7 வண்ணங்களும், தித்திப்பு, புளிப்பு, கைப்பு, உரைப்பு, சுவர்ப்பு முதலிய சுவைகளும் எல்லாம் மண்ணுல சப்த பரிச ரூபரச கந்தம் என்ற 5ம் இருக்கும். நீரில 4 இருக்கும். நீரில அந்த சுவை என்பது விசேட குணம் இருக்கும். அதுல மதுர ரசம், சலசலங்கிற ஒரு சப்தமும், ஒரு குளிர்ச்சியான ஒரு பரிசமும், வெண்மை ரூபமும் உடையதா இருக்கும். அதுபோல இந்த தீயில அதுக்கு ரூபம் என்பது விசேட குணம், ஒளி. அக்கினியில் பிரகாசமான வெண்மை ரூபம். இந்த அக்கினியில தமதம என்ற ஒரு சப்தம், வெப்பமான ஒரு பரிசம், இதெல்லாம் பொதுவா இருக்கும். வாயுவில பரிசம் விசேடம், அது வெப்பமும் தட்பமும் இல்லாத ஒரு பரிசம். இந்த வாயுல சகசகன்னு ஒரு சப்தம், எனவே சப்தமும் பரிசமும் உடையதா இருக்கும் வாயு. எனவே அந்த ஆகாயத்துல சப்தம்ங்கிற குணம் அது விசேஷமா அது மாத்திரம் இருக்கும் என்று இப்படி அந்த 5 பூதங்களும் இருக்கும். இப்படி இந்த பூதங்களை பற்றி சொல்லி, இதுதான் நமக்கு அந்த பஞ்சபூதங்கள் தான் நமக்கு நுகர்பொருளா பூத குணங்கள் வருது. அதனால இத்தனை பாட்டுல நமக்கு 4ல இருந்து 9 வரைக்கும், அப்போ 4, 5, 6, 7, 8, 9 6 பாட்டுல நமக்கு அதை விளக்கி சொல்லி இருக்கிறார் பஞ்சபூதங்களை. அதனால உள்ளபடி மாபூதம் ஓதினும் உந்தனக்கு உனக்கு, உந்தனக்குங்கிறது உனக்கு உள்ளபடி. எதுல உள்ளபடி? ஆகமத்துல உள்ளபடி. இதெல்லாம் நான் போய் பார்க்கல, ஆகமத்துல பெருமான் சொல்லி இருக்கிறார். உள்ளபடி மாபூதம், தூலபூதம். இந்த மாபூதம்ங்கிறது தூலபூதத்தை பற்றி ஓதினோம், உமக்கு உபதேசித்தோம். ஓதுதல்ங்கிறது உபதேசம். அப்போ உபதேசம் என்றால் அவருடைய கருத்திலே படியும்படி சொல்லுதான், திரும்ப திரும்ப சொல்லுதான். உன்தனக்கு மாணாக்கனாகிய உமக்கு அதை ஓதினோம். அது அந்த முதல்ல அங்க சொன்னார், ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா என்றும் உத்தமன் என்றும் அங்கே அந்த மாணவன் அழைக்கப்பட்டான். அந்த உத்தம மாணாக்கனுக்கு, ஆனந்த யோகத்தில் இருக்க மாணாக்கனுக்கு இந்த மாதுபூதங்களை ஆகமத்துல பெருமான் சொன்னபடி நாம் எடுத்து சொன்னோம், ஓதினோம். இப்போ கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கு இந்த பூதங்களுக்கு முதலாக இருப்பது அந்த தன்மாத்திரைகள். கள்ளமிகும் ஐம்புலனும் என்றார். அந்த பூத குணங்கள் நாம் பொறிகளால் அறிகின்ற அந்த விடயங்கள்லாம் இருக்க, அதெல்லாம் பொறிகளுக்கு எட்டாத நிலையில நின்றா அதுக்கு பேரு தன்மாத்திரை. கட்டு உரைக்கு மெல்லவே, அது புலப்படாத வகையில சூட்சுமமாக ஓசை, அந்த பூதங்க தன்மாத்திரையில, அந்த ஓசைங்கிற தன்மாத்திரையில ஓசை மட்டும்
பரிச தன்மாத்திரையில ஓசையோடு பரிசமும், ரூப தன்மாத்திரையில ஓசை பரிசமோடு உருவமும், ரத தன்மாத்திரையில ஓசை பரிசம் உருவத்தோடு ரதமும், கந்த தன்மாத்திரையில ஓசை பரிசம் உருவம் சுவையோடு நாற்றமும். இப்படி இது விருத்தி. இதைத்தான் நமக்கு பத்ததிகள்ல சொல்லும் போது ஒரு பூதத்திலிருந்து ஒரு பூதம் தோன்றுவதாக சொல்லியிருப்பதெல்லாம் இந்த தன்மாத்திரைகளை சொல்வது. ஒரு பூதத்திலிருந்து ஒரு பூதம் தோன்றுவதுங்க. அதனால நாம் அதை அப்படி கொள்ளணுமே தவிர பூதத்தை கொள்வது இது காரண பூதத்தை சொல்வதாக கொள்ள வேண்டும். அதனால இப்படி ஆசை தரும் ஐம்புலனும். ஆம், இப்போ எந்த ஆசை தரும் இதையெல்லாம் மோகத்தை, ஏன்னா இதெல்லாம் எதுல இருந்து வந்திருக்குது அப்படின்னா பூதாதி அகங்காரம். இந்த பூதாதி அகங்காரம் தாமச குணம் மிக்கு இருப்பது, மோக மூட நியமன ரூபம் உடையது. எனவே அதான் நம்ம மையல் மானிடமாய் மயங்கும் போது ஐயனே தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று சுந்தரர் சொல்றாருன்னா அந்த மாயை மயக்குது. இந்த விடயங்கள் தான் மயக்கும். அதனால ஆசை தரும் ஐம்புலன் என்றார். இந்த புலன்கள் தான் நம்மை மயக்குவன். அதனால இது மிக கொடியது என்றார். அத திருக்குறளையும் சொல்றாரு. இந்த விடயங்கள் இந்த ஆன்மாவை, அதாவது இவ் ஆன்மாக்களுக்கு ஞானம் பிரகாசித்தும் அப்படிங்கிறார். அது வேம்புதின்ற பிடிப்போல நோக்கிற்றே நோக்கி நிற்குங்கிறார். அவ்வளவு கவருதுங்கிறார். ஞானம் பிரகாசித்தபடி கூட இந்த இடைய இச்சை பல நாள் பழகுனதுனால விடமாட்டது. அவ்வளவு கொடியது என்று இதை நாம படிக்கிறது இதனுடைய தன்மையை அறிவதற்குத்தான். அதுதான் அங்க தத்துவ ரூபம்ங்கிறோம். அந்த ரூபத்தினால அதை பற்றிய தரிசனம் நிகழ வேண்டும். அதனால விடல் வேண்டும், ஐந்தின் புலனை ஒருங்கே விடல் வேண்டும் என்கிறார். எனவே உந்தனக்கு நல்மாணாக்கனாகிய உனக்கு மாபூதம் பெரும் பூதங்களினுடைய இயல்பை உள்ளபடி ஆகமத்தில் உள்ளவாறு விளக்கிச் சொன்னோம். கள்ளமிகும் ஐம்புலனும் இனிமே புலப்படவாராது மனத்தை கவரும் என்ற 5 புலன்களை கட்டு உரைக்கு எடுத்துச் சொல்வதாயும் அது ஓசை பரிசம் உருவை சுவை நாற்றம் என்று ஆசை தரும் ஆசையை மிகுவிக்கின்ற ஐம்புலனுமாம் என்று சொல்லுவார். எனவே உன் தனக்கு உள்ளபடி மாபூதம் ஓதினும் கள்ளமிகும் ஐம்புலனும் கட்டுரைக்கில் ஆசை தரும் ஓசை தரும் ஓசை பரிசம் உருவை சுவை நாற்றம் ஐம்புலனாம் என்பது. இதுவரை உனக்கு அந்த தூல பூதங்களின் இயல்பை சிவ ஆகமங்களில் உள்ளவாறு நாம் உரைத்தோம். இனி அந்த பூதங்களுக்கு முதற்காரணமாய் சூக்கமாய் உள்ள 5 தன்மாத்திரைகளும் யாவை என எடுத்து உரைக்கின்றோம். மனதை கவரும் அவற்றை சுட்டி கூறினால் அவை ஓசை ஊறு உரு சுவை நாற்றம் என்பனாகும். இவற்றை முறையே சப்தபரிச ரூபரச கந்தம் என்று கூறுவார்கள். இந்த தன்மாத்திரைகள் சூக்ஷ்ம பூதங்கள் எனப்படும். சைவ சித்தாந்தத்துல ஒரு பொருளே குணம் எனவும் குணி எனவும் இருவகைப்பட விளங்குகின்றது. குணங்களின் செறிவே குணி எனப்படும்.
தன்மாத்திரை என்பது தன்னளவில் உள்ள குணம் என்று பொருள்படும். தத் மாத்திரை தன்மாத்திரை என்பது விகற்பமின்றி, அதாவது தத்ங்கிறது விகற்பமின்றி தன்னளவில் அது மட்டுமாக இருப்பது, அதனளவில் இருப்பது. அப்போ பொறி அளவுக்கு வராதது. மண்ணின் குணம் மனம், அது நாற்றம். நீரின் குணம் சுவை, நெருப்பின் குணம் ஒளி, காற்றின் குணம் ஊர், ஆகாயத்தின் குணம் ஓசை. சூக்கும பூதங்களாகிய தன்மாத்திரைகளில் இருந்தே ஸ்தூல பூதங்கள் தோன்றுகின்றன. அப்போ காரியத்துல இருக்கிறது காரணத்துல இருக்கணும். ஆனா தன்மாத்திரைகளுடன் சப்த தன்மாத்திரையாய் நிற்பது சத்தம். அந்த சத்தத்தை உள்ளடக்கி பரிச தன்மாத்திரையாய் நிற்பது பரிசம். சத்தத்தையும் பரிசத்தையும் உள்ளடக்கி உருவ தன்மாத்திரையாய் நிற்பது உருவம். சப்தத்தையும் பரிசத்தையும் உருவத்தையும் உள்ளடக்கி ரத தன்மாத்திரையாய் நிற்பது ரதம். சத்தத்தையும் பரிசத்தையும் உருவத்தையும் ரதத்தையும் உள்ளடக்கி கந்த தன்மாத்திரையாய் நிற்பது கந்தம். எனவே சத்தத்தின் காரியமாகிய ஆகாயம், அந்த ஆகாயத்துல இருப்பது சத்தமாகிய ஒரு குணம். பரிசத்தின் காரியமாகிய வாயுவிலே இருப்பது சப்தமும் பரிசமுமாகிய இரு குணம். உருவத்தின் காரியமாகிய தேவிலே இருப்பது சப்தமும் பரிசமும் உருவமும் ஆகிய முக்குணம். ரசத்தின் காரியமாகிய அப்பிலே இருப்பது சப்தமும் பரிசமும் உருவமும் ரசமும் ஆகிய இந்த 4 குணங்கள். கந்தத்தின் காரியமாகிய பிரிதிவிலே இருப்பது சப்த பரிசம் ரூபரச கந்தம் ஆகிய 5 குணமும். எனவே தன்மாத்திரைகளுக்கும் புலன்களுக்கும் பெயர் ஒன்றே, ஆயினும் அவை தம்முள் சிறிது வேற்றுமை உண்டு. தன்மாத்திரைகள் பூதங்கள் தோன்றுவதற்கு மூலமாயிருக்கும் பொருள். இவை பூத தன்மாத்திரை என்று வழங்கப்பெறும். 5 பூதங்களுக்கு குணமாக இருப்பவை 5 புலன்களாகும். 5 பூதங்களுக்கும் உரிய குணங்களை விடய தன்மாத்திரை என்று சொல்வார்கள். பூத தன்மாத்திரை என்பது பொருள், விடய தன்மாத்திரை என்பது குணம். இந்த வேறுபாட்டை நாம நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். ஆன்ம அறிவுக்கு விடயமாவது புலன் அல்லது விடய தன்மாத்திரை. ஆன்ம அறிவுக்கு புலப்படாத நுண்மையான பொருள் பூத தன்மாத்திரை. தன்மாத்திரைகள் தத்துவங்கள், விடயங்களோ தாத்விகங்கள். எவ்வளவு வேறுபாடு இருக்கு என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த தாத்விகங்கள், விடயங்கள், தாத்விகங்கள் பருமையானவை. இந்த தத்துவங்கள் நுண்மையானவை, அது புலப்பட மாட்டான். எப்படி நாம உடம்புல உள்ள பொறிகள், சத்தத்தை கேட்கிற அந்த பொறி, செவிங்கிற பொறி, அது உடம்பு முழுது இருந்தாலும் அது புலப்படாது. அது காட்சி பொருள் அல்ல. அதுபோல பரிசம் எல்லாமே அது அத தத்துவங்கள் எல்லாம் நுட்பமானவை. விடயங்கள், தாத்விகங்கள் நமக்கு எட்டுவை. அவையெல்லாம் நாம சொன்னது போல அசிந்திதன்ங்கிறது மாதிரி அப்படி இருப்பவை. அதனால இந்த தன்மாத்திரைகளுக்கும் பூதங்களுக்கும் உள்ள அந்த வேற்றுமையை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும்.
தன்மாத்திரைகள் என்பது காரணமா இருக்கிறது, அது பொருள் புலப்படாத நிலையில் இருக்கிறது. அதனால அது அதன் அளவுல தான் இருக்கும். தத் மாத்திரைகள் அது வேறுபாடின்றி, ஏன்னா நமக்கு அறியதுக்கு வேறுபாடோடு இருக்கணும். அது வேறுபாடு இல்லாத நிலையில இருப்பது, இந்த பொறிகளுக்கு எட்டாத சூக்கும நிலையில இருப்பது அங்க இருக்குது. புலப்படல. இப்ப இறைவன் இருக்கிறான், இந்த கருவிக்கு புலப்படல அப்படிங்கிறதுனால இறைவனே இல்லைங்க முடியாது. இன்னொன்னுக்கு புறப்படுவான். அதுபோல எந்த நிலையில் அது புறப்படாது, அது பூத குணமா விருத்திப்பட்டு வரும் பொழுது அது புலப்படுவதாய் நிற்கும் என்று அந்த ரெண்டுக்கும் வேற்றுமை சொல்லுவார். எனவே இங்க நம்ம சைவ சித்தாந்தத்துல குணமும் குணியும் என்று ஒரு பொருளே இருதன்மைப்பட்டு விளங்கும். எனவே ஒரு குணி என்பது குண சமூகம், குணங்களின் செறிவுதான். பல குணங்கள் இருக்கும், அதுல ஒவ்வொரு இடத்துல தலைமை பற்றி ஒவ்வொரு குணத்தை சொல்றோம். எனவே அந்த மண்ணின் குணம் மனம்ங்கிறோம், நீரின் குணம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. சூக்கும பூதங்கள் ஆகிய தன்மாத்திரைகள் இருந்துதான் தூர பூதங்கள். அப்போ அது காரண பூதம், இது காரிய பூதம். காரண நிலை என்பது காரியத்தை விட உண்மையா இருக்கும். எனவே இந்த காரண பூதங்களே நமக்கு புலப்படாது. அப்போ அதுக்கு காரணமானது அது புலப்படுமா? புலப்படாது. அப்போ தன்மாத்திரைகளுடன், இப்போ அந்த தன்மாத்திரைகளுடன் சத்த தன்மாத்திரையாய் நிற்பது சத்தம், சத்தமும் பரிசமுமாய் நிற்பது அப்படின்னு பரிச தன்மாத்திரை அந்த சத்தத்தை உள்ளடக்கி பரிசமா நிற்கும். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணம் மிகுந்து கொண்டே வருகிறது. அதனால இந்த சத்தத்தின் காரியமாகிய ஆகாயத்தில் இருப்பது சத்தமாகிய ஒரு குணம், பரிசத்தின் காரியமாகிய வாயில இருப்பது சப்த பரிசமாகிய இரு குணம். அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி விருத்திப்பட்டு வருகிறது. எனவே அந்த கந்தத்தின் காரியமாகிய பிரிதிபியில் இருப்பது சப்த பரிச ரச ரூபரச கந்தம்னு 5. ரெண்டுக்கும் அந்த தன்மாத்திரைகளுக்கும் புலன்களுக்கும் பெயர் ஒன்றுதான். அது அதனாலதான் ஒன்னா வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அவை ரெண்டுக்கு வேறுபாடு உண்டு. தன்மாத்திரைகள் பூதங்கள் தோன்றுவதற்கு காரண பூதம், பொருள் அது. இவை பூத தன்மாத்திரை என்று வழங்கப்படும். இந்த 5 பூதங்களுக்கு குணமாய் இருப்பவை ஐம்புலன்கள். அது குணம், அது பொருள் வேற, குணம் வேற. இந்த 5 பூதங்களுக்கு குணமாயிருப்பவை ஐம்புலன்கள். 5 பூதங்களுக்கும் உரிய குணங்களைத்தான் விடய தன்மாத்திரை என்று சொல்கிறோம். பூத தன்மாத்திரை என்பது பொருள், விடய தன்மாத்திரை என்பது குணம். இந்த வேறுபாட்டை நாம நன்றா தெளிவா அறிஞ்சுக்கிடணும். ஆன்ம அறிவுக்கு விடயமாவது புலன், விடயம்தான், அந்த பருமையானதுதான். ஆன்ம அறிவுக்கு புலப்படாத உண்மையான பொருள் பூத தன்மாத்திரை. தன்மாத்திரைகள் எல்லாம் தத்துவங்கள், விடயங்கள் எல்லாம் தாத்விகங்கள். அதுதான் புலப்படும். இந்த உடம்புலையும் தாத்விகமா நிற்கிற அந்த பூத காரியங்கள் தான் புலப்படுமே தவிர
அந்த பூதங்கள் புலப்படுவதில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதனைத் தொடர்ந்து மற்ற 11வது பாட்டிலிருந்து நாம் அடுத்த வகுப்பிலே தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த